Okay, maybe repeat. I'll repeat. So when you work in a banking project, all you deal with is, say for example, customer object, customer entity, account entity, இந்த மாதிரி விஷயங்கள் என்டிட்டியில் கூட நீங்கள் வந்து டீல் பண்ணுவீங்க. அப்படி டீல் பண்ணும்போது as a in a bank you have multiple accounts, okay, more than million accounts, correctங்களா? So you will be having list of accounts. Similarly, you will be having many customers. So how do you deal, how do you maintain all the customers? You might have list of customers, correct? So list of accounts, list of customers. So நம்ம இந்த so far என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ், லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தோம், கரெக்டா? ஸோ அதை மட்டுமே வச்சு இதை மட்டுமே வச்சு இவ்வளவு கஸ்டமரையுமே இவ்வளோ அக்கௌண்ட்டையுமே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ வி நீட் அ கஸ்டம் டேட்டா டைப். ஓகே, கஸ்டம் டேட்டா டைப்னு என்னது? நம்மளோட ஓன் டைப். ஸோ அந்த ஓன் டைப் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ when I say list of accounts, each account is an object. When I say list of customer, each account is a list of customer, each customer is an object. சரிங்களா? ஸோ when I say account or when I say customer, அந்த அக்கௌண்ட்டுங்கிறது வந்து இட் cannot just exist on its own, கரெக்டா? ஒரு அக்கௌண்ட்டுக்குன்னு சில attributes இருக்கும். வாட் இஸ் attributes? அந்த அக்கௌண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ், கரெக்டுங்களா? அக்கௌண்ட்னா வாட் கேன் பி த ப்ராப்பர்ட்டிஸ்? அந்த அக்கௌண்ட் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா இல்லை செக்கிங் அக்கௌண்ட்டா? அந்த அக்கௌண்ட் நம்பர் என்ன? அந்த அக்கௌண்ட் வந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்க? அக்கௌண்ட் வந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்க? இது மாதிரி அக்கௌண்ட் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுதான் வந்து அந்த அந்த கஸ்டம் அக்கௌண்ட் ஆப்ஜெக்டோட ஆட்ரிபியூட்ஸ். சிமிலர்லி when I say list of customers, ஈச் கஸ்டமரோட ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், இது மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஸோ ஹவு டு யூ டீல் வித் this kind of information or this kind of data? So you need a custom type. So that's when you have to create a class, கரெக்டா? அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதோட ஆட்ரிபியூட்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து அது மேலே உங்களால் ஒர்க் பண்ண முடியும், கரெக்டா? சே ஃபார் எக்ஸாம்பிள், நவ் யூ நோ வாட் இஸ் அ பிஸ்னஸ் என்டிட்டி. கோமதி, நீங்கள் சொல்லுங்கள் கோமதி, பிஃபோர் ஐ ப்ரொசீட். யா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கேட்டிங்க ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ இட் இஸ் லைக் ஓப்ஸ் கான்செப்ட், என்கேப்சுலேஷன் அண்ட் பாலிமார்பிசம் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் வி ஆர் ட்ரைங் டு இன்ஹெரிட் இன் த கோடிங். அதுதான் நம்ம இங்கே மேஜராக பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ரியல் டைம் எக்ஸாம்பிள், அந்த பேங்கிங் டொமைனில் இப்போ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா நீங்கள் சொன்ன ரியல் டைம் எக்ஸாம்பிளோட ஓரியன்டேஷன் பண்ணிக்கலாம். இது Okay, good. Yeah. So we'll see the inheritance now. Yeah, as part of this one, we'll see inheritance, polymorphism அப்படின்னு என்னங்கிறத பார்க்கலாம். Okay, good explanation. Okay, fine. So now we know that we need a custom type to handle certain things. Say, for example, if you want to work with accounts, or if you want to work with customer, or if you want to work with any item, you need a custom type. Okay, what I mean by that custom type is நீ வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். ஒரு கஸ்டம் டைப் கிரியேட் பண்ணணும்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், லெட் மீ டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ ஐ வில் கிரியேட் அ கிளாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதுக்கு உள்ள வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு ரிலேட்டடாக என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் போடுவேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட் நம்பரு, அக்கௌண்ட் டைப்பு, இந்த மாதிரி அக்கௌண்ட் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே போடுவேன். ஸோ தட் my account entity, I mean my account class will contain all the attributes that is required. கரெக்டா? ஓகே, சாரி. ஓகே, நான் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். பட் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் தி ஆக்சுவல் திங். கிளாஸுங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட். ஓகேங்களா? ஒரு அக்கௌண்ட்னா இது தான் இருக்கணும், அக்கௌண்ட்னா அக்கௌண்ட் நம்பர் இருக்கணும், அக்கௌண்ட் டைப் இருக்கணும், அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் தான். பட் ஆப்ஜெக்ட்னா என்னன்னா, ஓகேங்களா? ஸோ கிளாஸ்னு என்னன்னா ஆப்ஜெக்டோட ப்ளூ பிரிண்ட். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது அது ஆக்சுவல் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து வேல்யூஸ் எல்லாம் ஹோல்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் அன் எக்ஸாம்பிள் ஸோ தட் இட் வுட் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஐட்டம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐடியலி இட் ஷுட் பி இன் த லோயர் கேஸ், பட் ஓகே ஃபைன். ஸோ ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, கிளாஸ், அதுக்கப்புறம் கிளாஸுங்கிற ஒரு கீவேர்டு,
and then item அந்த கிளாஸோட நேம். இட் கேன் பி எனி நேம். ஓகே ஓகே. ஸோ ஃபார் நவ் ஐ கிவ் அ பாஸ். ஓகே. ஸோ லைக் ஃபங்க்ஷன்ஸில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு லைனு வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸில் எழுதலை அப்படின்னா நம்ம பாஸ்ங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் தெரியுங்களா? ஜஸ்ட் ஃபார் தட் டைம். அன்டில் வி கெட் டு நோ ஆல் த டீடைல்ஸ் வி ஜஸ்ட் சிம்பிளி பாஸ். கரெக்டாக? சிமிலர்லி வி கேன் யூஸ் த சேம் pass keyword until you get to know all the details. Okay. When I say item, what are the possible values? What can be the possible attributes for an item? So என்னென்ன இருக்கலாம்னா ஐட்டம் நேமு, ஸோ அந்த ஐட்டமோட குவான்டிட்டி, எத்தனை குவான்டிட்டி, அந்த ஐட்டமோட ப்ரைஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் these three things. ஓகே ஓகே ஃபைன். சரி ஓகே. ஸோ நான் வந்து கிளாஸ் என்ன சொன்னேன், இந்த கிளாஸ்னா வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ப்ளூ பிரிண்ட் தான் வந்து கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வந்து சொன்னேன். கரெக்டாக? இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா இந்த 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 இதுக்கெல்லாம் நான் வேல்யூ வந்து சப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் when I want to create an item object, I need to supply these three values. சரியா? say for example, இப்போ வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐட்டம் 1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஐட்டம் 1 ஈக்குவல் டு ஐட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு இது கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? பட் நான் வந்து நேமு, குவான்டிட்டி, ப்ரைஸு அதை வந்து நான் பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து என்னால் ஐட்டம்ங்கிற ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியும். சரியா? ஸோ பட் இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா பாஸ்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கனால எதுவுமே வந்து நான் வந்து இங்கே கொடுக்கல. சரிங்களா? நேம், ஐட்டம், குவான்டிட்டி, ப்ரைஸ் அப்படிங்கிற எதுவுமே கொடுக்கல. ஸோ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த மூணையும் நான் பாஸ் பண்ணணும்னு சொன்னேன். மூணையும் நான் பாஸ் பண்ணணும்னா இந்த மூணையும் அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் இங்கே தேவை. கரெக்டுங்களா? ஸோ எவ்ரி டைம் யூ கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் யூ நீட் அன் இனிஷியலைசேஷன். யூ நீட் டு இனிஷியலைஸ். அதுக்கு பேர் தான் வந்து இந்த இன்னிட் மெத்தட் அப்படிங்கிறது. ஸோ init ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா when you want to create an object you pass certain attributes. So what attributes I pass here? நம்ம பார்த்தோம்ல இங்கே வந்து நேமு, பாசிபிளி நேம், குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ். இந்த மூணையும் வந்து நான் பாஸ் பண்ணுவேன். இந்த மூணையும் பாஸ் பண்ணணுன்னா இந்த மூணையும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து சம் லாஜிக் இருக்கணும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், நேமு, ப்ரைஸு, name, quantity, price. Maybe we'll go in the same order. Quantity, price. Okay. Okay, fine. So இந்த நேம் அப்படிங்கிறது, இந்த குவான்டிட்டி அப்படிங்கிறது, இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நான் வந்து இங்கே பாஸ் பண்ண போகிறது. ஓகே. நான் என்ன பாஸ் பண்ண போகிறேன்னா அது. சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஐட்டமோட நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல், குவான்டிட்டி வந்து 5, ஈச் குவான்டிட்டியோட ப்ரைஸ் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் $450. ஓகே. ஸோ ஐ கிவ் $450. ஓகே. ஸோ நீங்கள் வந்து நான் இப்படி கொடுத்துட்டேன், மொபைலு, குவான்டிட்டி அண்டு ப்ரைஸ் கொடுத்துட்டேன் நான். ஓகே. ஸோ இங்கே நான் பாஸ் பண்ணிட்டேன். இங்கே பாஸ் பண்ண வேல்யூவை வச்சு நீங்கள் வந்து வெறும் பாஸ் தான் கொடுத்துருக்கேன் நான். சரியா? ஸோ இந்த பாஸ் பண்ண வேல்யூவை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த நேமு, இந்த குவான்டிட்டி அண்ட் இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து வாட் ஐ பாஸ். இங்கே மொபைலு 5, 415 பாஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த வேல்யூ. ஆனால் இந்த ஐட்டமுக்கு வந்து நான் அசைன் பண்ணணும். இந்த மொபைல் வந்து இந்த நேமு, இந்த குவான்டிட்டி 5ங்கிறது இந்த குவான்டிட்டி, 450ங்கிறது இந்த ப்ரைஸு. ஓகேங்களா? இது நான் பாஸ் பண்ண வேல்யூ. ஸோ நான் பாஸ் பண்ண வேல்யூவை இந்த ஐட்டம் கிளாஸோட ஆட்ரிபியூட்ஸ்க்கு அசைன் பண்ணணும். அது எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே செல்ஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்திருக்கு. இந்த செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டு என்னென்னா நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை தான் நாங்கள் செல்ஃப் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன ஆப்ஜெக்ட் நம்ம பாஸ் பண்ணுறோம், ஐட்டம் 1. ஐட்டம் 1ங்கிறது ஐட்டம் 1ஓட டீட்டெயில்ஸ் தான் இங்கே பாஸ் பண்ணுறோம். ஸோ அப்படின்னா செல்ஃப்னு என்ன அர்த்தம், ஐட்டம் 1ன்னு அர்த்தம். சரியா? ஓகே. ஸோ எப்படி வந்து நான் அசைன் பண்ணுறது அப்படின்னா செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நான் பாஸ் பண்ண நேம், செல்ஃப் டாட் குவான்டிட்டி, செல்ஃப் டாட் நேம் வந்து நான் பாஸ் பண்ண நேம், செல்ஃப் டாட் quantity. 1 second.
Okay, self dot quantity equal to quantity, self dot price equal to price. Okay, ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த நேமு குவான்டிட்டி ப்ரைஸ் அதுக்குமே இந்த நேமு குவான்டிட்டி ப்ரைஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு? எனி ஒன், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அந்த மேல இருக்க அந்த நேம் குவான்டிட்டி பிரைஸ் வந்து நம்ம கீழ டிஃபைன் பண்ணிருக்க ஆப்ஜெக்ட்ஸை வந்து ரீகால் பண்ற அந்த கலெக்ட் பண்றதுக்கு ஓகே, யூஸ் பண்றோம். கரெக்ட். ஓகே, ஸோ இந்த நேமுக்கும் வந்து இது வந்து என்ன நேம் வேணா இருக்கலாம், ஐட்டம் நேம் அப்படின்னு கூட வைக்கலாம். நான் ஐட்டம் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் ஐட்டம் குவான்டிட்டி, ஐட்டம் ப்ரைஸ் இப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த ஐட்டமோட அட்ரிபியூட்ஸ் என்ன அப்படின்னா இது கிடையாது. இது வந்து நம்ம பாஸ் பண்ற வேல்யூ. இந்த ஐட்டமோட அட்ரிபியூட்ஸ் என்ன? ஐட்டம் நேம், ஐட்டம் குவான்டிட்டி அண்ட் ஐட்டம் பிரைஸ். இதுதான் வந்து இந்த ஐட்டமோட அட்ரிபியூட்ஸ், இந்த ஐட்டமோட ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து நம்ம ஜஸ்ட் பாஸ் பண்றதுக்கான ஒரு நேம். இது வந்து நீ என்னெல்லாம் நீ கொடுக்கலாம், நீங்க n கொடுக்கலாம், இது வந்து q கொடுக்கலாம், இது வந்து p கொடுக்கலாம். ஓகே, இங்க வந்து nqp கூட கொடுக்கலாம் நீங்க. ஓகே, நம்ம பட் ஆனா வந்து நம்ம சிங்கிள் லெட்டர்ல வந்து வேரியபிள் நேம் டிஃபைன் பண்றது இட்ஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? nqpனா வாட் என்ன தெரியும்? ஜஸ்ட் பார்த்தாங்கன்னா ஒண்ணுமே தெரியாதா? ஸோ அதனால தான் வந்து நம்ம நேம் குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஐடியலி த குட் வே என்ன அப்படின்னா நீங்கள் என்ன நேம் பாஸ் பண்ணுறீங்களோ அதே நேம் இங்கே வச்சுக்கலாம். அதுதான் ஐடியலி இட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸ் ஃபாலோ. பட் ஆனால் நீங்கள் வந்து அதே நேம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்படி பண்ணீங்கன்னா இந்த ஐட்டமோட அட்ரிபியூட்ஸ் என்ன அப்படின்னா நேமு, குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ், இந்த மூணு தான் வந்து இந்த ஐட்டமோட அட்ரிபியூட்ஸ். சரியா? ஐட்டம் நேமு, ஐட்டம் குவான்டிட்டி அண்ட் ஐட்டம் ப்ரைஸ், இதுதான் ஐட்டமோட அட்ரிபியூட்ஸ். அதர்வைஸ் யூ கேன் சிம்பிளி ஹேவ் திஸ் லைக் திஸ். This is also fine. So generally we want to keep the same name. Okay, சரி. So far good. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ இப்போ ஐட்டமோட அட்ரிபியூட்ஸ் என்ன? நேமு, குவான்டிட்டி, ப்ரைஸ். ஸோ செல்ஃப்னு என்ன? நம்ம என்ன ஆப்ஜெக்டை வந்து இங்கே வந்து கிரியேட் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு என்னது ஐட்டம் ஒன்னுங்கிறதா வந்து இங்கே செல்ஃப். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ நான் வந்து லெட்ஸ் கோ பேக் டு தி அக்கௌண்ட் எக்ஸாம்பிள். அக்கௌண்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோமா இல்லையா? நம்ம அக்கௌண்ட்னு என்ன? இப்போ வந்து நான் எத்தனை அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன்? ஐ மீன் ஒரு பேங்க் அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கலாம், கரெக்டாக? ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க? அதே மாதிரி தான் இங்கே ஐட்டம் அப்படிங்கிறதுமே. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒரு ஐட்டம்ங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கிரியேட் பண்ணிட்டேன். வாட் இஸ் அ ப்ளூ பிரிண்ட்? கிளாஸுங்கிறது தான் ப்ளூ பிரிண்ட். ஸோ ஐட்டம் ஒன்றுங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். Similarly, I can create hundreds of items. Okay, I just need to pass different references. Correct? Item, for example, on the computer, quantity on the 3, each computer on the $2,000. Okay, so how many items I do have right now? I have 2 items. I can similarly create hundreds of items. Okay, so எப்படி வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படின்னா இப்படி தான் இனிஷியலைஸ் பண்ணுவோம். இனிட் மெத்தட் அப்படிங்கிற இதை வச்சு தான் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபார் ஐ திங்க் குட். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன் இந்த கிளாஸில். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் ஒரு பர்டிகுலர் கிவன் ஐட்டத்துக்கு டோட்டல் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் ஐட்டத்துக்கு டோட்டல் ப்ரைஸ் என்ன? சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் மொபைலுங்கிற ஒரு ஐட்டம் இருக்குது, அதில் 5 குவான்டிட்டி இருக்குது. ஸோ அதில் வந்து ஈச் குவான்டிட்டியோட ப்ரைஸ் வந்து $450. இது வந்து ஈச் குவான்டிட்டியோட ப்ரைஸ் அப்படின்னா டோட்டல் ப்ரைஸ் அல்ல 5 டைம்ஸ் 450. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். ஓகேவா? ஸோ இங்கே எழுத போகிறேன் இந்த ஃபங்க்ஷனை. ஓகே, def calculate டோட்டல் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து செல்ஃப் நான் டைப் பண்ணவே இல்லை பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் அப்படிங்கிறது அதே வந்துருச்சு. சரிங்களா? ஓகே, ஸோ அந்த செல்ஃபுங்கிறது as I told you, ஸோ நீங்கள் இதை பாஸ் பண்ணும்போது செல்ஃபுங்கிறது வந்து ஐட்டம் 1 ரெப்ரசென்ட் பண்ணும். நீங்கள் இப்படி இதை பாஸ் பண்ணும்போது செல்ஃபுங்கிறது ஐட்டம் 2 ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகே, ஜஸ்ட் ரிமெம்பர் தட். ஸோ டு கால்குலேட் டோட்டல் ப்ரைஸ் வாட் யூ நீட் த குவான்டிட்டி அண்ட் த ப்ரைஸ். கரெக்டா? ஸோ அதனால் யூ ஷுட் பாஸ் தோஸ் டூ
arguments. Okay. டவுட் இப்போ நம்ம டெஃப் டிஃபைன் பண்ணும்போது ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வந்து இதே டெஃப் தான் நம்ம யூஸ் பண்ணிருந்தோம் இல்லைங்களா? அப்ப வந்து நமக்கு செல்ஃப்ங்கிற அந்த கான்செப்டே வரல. டிஃபைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா. ஏன் இங்க மட்டும் நமக்கு அது வருது? ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் ஏர்லியர் நம்ம பண்ணும்போது இட் வாஸ் நாட் பார்ட் ஆஃப் எனி கிளாஸ். கரெக்டுங்களா? நவ் இட்ஸ் பார்ட் ஆஃப் கிளாஸ். ஸோ வென் ஐ சே இட்ஸ் பார்ட் ஆஃப் கிளாஸ், இட் இது வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அதோட ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் வந்து ஒவ்வொரு வெவ்வேறு மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கரெக்டா? இப்போ நான் ஐட்டம் 1 பாஸ் பண்ணும்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் உங்களுக்கு வந்து இதை போடுறதுக்கு முன்னாடி இன்னொன்று காமிக்கிறேன். ஓகே. ஸோ ஐட்டம் 1 டாட் ப்ரைஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஐட்டம் 1 டாட் ப்ரைஸ் கொடுக்குறேன். இங்கே வந்து ஐட்டம் 2 டாட் ப்ரைஸ் கொடுக்குறேன். ஓகே. ஸோ செல்ஃப் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒன்று ஒரு வேல்யூ பாஸ் பண்ணீங்க, எப்படி நீங்கள் வந்து இந்த 2 ஐட்டத்தையும் வந்து நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? ஐட்டம் 1ஓட ப்ரைஸ் என்ன, ஐட்டம் 2ஓட ப்ரைஸ் என்னங்கிறது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? கரெக்டுங்களா? செல்ஃப் அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து யூ வில் பி ஏபிள் டு டிஃப்ரென்ஷியேட். கரெக்டா? இது வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஸ்ட்ரிங் போட்டு நான் வந்து ஐ கேன் பியூட்டிஃபை இட். கரெக்டா? ஐட்டம் 1 ப்ரைஸ். ஓகே. Okay. So how do you differentiate the price of item 1 and item 2 when you don't have self? The selfங்கிறது என்னன்னா உங்க ஹோல் ஆப்ஜெக்டையே கேரி பண்ணியிருக்கு. இந்த செல்ஃப் will contain name, quantity and price. கரெக்டா? ஸோ இந்த மூணையுமே அது ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ if there is no self, you will not be able to identify okay what items have what price. கரெக்டுங்களா? when you do this என்ன ஆகும் அப்படின்னா இந்த init மெத்தட் கால் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே. இந்த ஆட்டோமேட்டிக்காக இனிட் மெத்தட் கால் ஆகி ஓகே ஐட்டம் 1ஓட ஐட்டம் 1 டாட் நேம் ஈக்குவல் டு நீங்கள் பாஸ் பண்ணுற நேம் மொபைல், ஐட்டம் 1 டாட் குவான்டிட்டி ஈக்குவல் டு 5, ஐட்டம் 1 டாட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 450 அப்படின்னு வந்து வேல்யூஸ் வந்து அசைன் ஆகிக்கும் ஐட்டம் 1ங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு. ஓகே. சிமிலர்லி when you do item 2 equal to item of computer 3 and 2000, என்ன ஆகும்? எவ்ரி டைம் யூ ட்ரை டு கிரியேட் an object, okay, the initialize method will get called, initialize function will get called. ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த செல்ஃபுங்கிறது பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஓகே என்ன ஆகும்? செல்ஃபுங்கிறது இப்போ கரண்ட்டாக என்ன? ஐட்டம் 2, ஐட்டம் 2 டாட் நேம் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர், ஐட்டம் 2 டாட் குவான்டிட்டி ஈக்குவல் டு 3, ஐட்டம் 2 டாட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 2000 அப்படிங்கிற மாதிரி இதாகும். ஸோ தட் யூ கேன் மெயின்டைன். பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் தான், நேமு, குவான்டிட்டி, ப்ரைஸு. ஆனால் every time you can you create an object, that name, quantity and price is not same. கரெக்டா? ஐட்டம் 1 கிரியேட் பண்ணும்போது ஐட்டம் 1ஓட நேம் வந்து மொபைல், ஐட்டம் 2 கிரியேட் பண்ணும்போது அதோட நேம் வந்து கம்ப்யூட்டர். ஐட்டம் 1 டாட் நேமும் ஐட்டம் 2 டாட் நேமும் சேம் கிடையாது. சரியா? ஸோ தட்ஸ் வை யூ நீட் செல்ஃப். ஸோ தட் செல்ஃப் ஹோல்ட்ஸ் த ஆப்ஜெக்ட், த என்டையர் ஆப்ஜெக்ட், த ரெஃபரன்ஸ் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட். ஹோப் அது ஓகேவா தீபா? இல்லை இல்ல கரெக்ட். ஓகேங்க. இப்போ எனக்கு இன்னொன்னு, இப்போ அந்த ஐட்டம் 1 ஆர் ஐட்டம் 2 டிஃபைன் பண்ணும்போது அந்த அட்ரிபியூட்ஸ் நேம் டிஃபைன் பண்ணி தான் அந்த வேல்யூஸ் கொடுக்கணுமா, இல்ல அது இல்லாமே நம்ம கொடுக்க முடியுமா? ஏன்னா அந்த ஆர்டர் மாறாம கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா அதை எடுத்துக்காதா? ஓகே. கேன் யூ ரிப்பீட்? ஐ டிடன்ட் கெட் யூ. இப்போ அந்த ஐட்டம் 3ன்னு ஒன்னு டிஃபைன் பண்ணி அந்த ஐட்டம் 3ல அந்த நேம், குவான்டிட்டி, பிரைஸ்ங்கிற அந்த அட்ரிபியூட்ஸ் டிஃபைன் பண்ணாம வேல்யூஸ் மட்டும் கொடுத்தா will it accept? வேல்யூஸ் மட்டும்னா எப்படி சொல்றீங்க? இப்போ கம்ப்யூட்டர் அதே மாதிரி கம்ப்யூட்டர் 3 2000 நீங்க அதை மட்டுமே வேல்யூஸ் மட்டுமே கொடுத்தா எப்படி? இந்த ஐட்டம் இது இல்லாமையா? ஐட்டம்ஸ்குள்ள அந்த லிஸ்ட் அந்த வேல்யூக்குள்ள நீங்க வெறுமனே அந்த வேல்யூஸ் மட்டும், இப்போ கம்ப்யூட்டர் அப்படிதான் கொடுத்துருக்கீங்க. நான் இங்க நேம்ங்கிறது ஓகே, இந்த நேம்ங்கிறது வந்து நான் கொடுக்கல, இது வந்து ஆட்டோமேட்டிக்கா பைச்சாம்ல இருந்து நமக்கு ஒரு டிப் மார்க் கொடுக்குது. இந்த நேம் நான் பண்ணல, பைச்சாம் வந்து ஒரு டிப் மார்க் கொடுக்குது நமக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து குவான்டிட்டி, தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து பிரைஸ் அப்படிங்கிறது வந்து பைச்சாம் வந்து டிப் மார்க் கொடுக்குது. நான் எதுவுமே நான் டைப் பண்ணல அதையே. அது பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? ஓகே. So that's one of the advantages of using an IDE like PyCharm. ஓகேங்க. Okay.
ஸோ ஐ திங்க் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது இதை பார்த்தோமா அப்படின்னு சொல்லி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் இஃப் நாட் ஐ டெல் யூ. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போதோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது இது மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் வந்து பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். அதோட டைப் என்ன அப்படிங்கிறது வந்து காலருக்கு தெரியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த கோடெல்லாம் இல்லை அப்படின்னா இது வந்து நேம்ங்கிறது வந்து குவான்டிட்டிங்கிறது வந்து என்னவா இருக்கும், ப்ரைஸுங்கிறது வந்து இன்டீஜரா இல்லை ஃப்ளோட்டா அப்படின்னு சொல்லி தெரியாதுல்ல. ஸோ அதனால தட் இஸ் அ வே டு டெல் தட். ஓகேங்களா? ஸோ அந்த நார்மல் ஃபங்க்ஷனும் சரி, இந்த ஃபங்க்ஷனும் சரி எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு கோலன் வச்சு நீங்கள் வந்து ஒரு டேட்டா டைப் கொடுக்கலாம். குவான்டிட்டி வந்து ஒரு இன்டீஜர், ப்ரைஸ் வந்து ஃப்ளோட், இப்படிங்கிற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஓகே. ஸோ அப்படின்னா so the caller, the whoever wants to create an object, they know that okay, for name I should always pass string, for quantity I should always pass integer, for price the expected value should be in float அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் அ வே டு டூ இட். திஸ் கேன் பி அப்ளைட் ஃபார் தி ரெகுலர் ஃபங்க்ஷன் தட் வி ஹவ் சீன் earlier. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் ரெகுலராக ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல, தட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் எனி கிளாஸ். அதுக்கு கூட நீங்கள் வந்து இது மாதிரி வந்து பண்ணலாம். குவான்டிட்டி ஐ மீன் அதோட டேட்டா டைப் வந்து நீங்கள் வந்து கோலன் வச்சு கொடுக்கலாம். நேமோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்கு, குவான்டிட்டியோட டேட்டா டைப் இன்டீஜர், ப்ரைஸோட டேட்டா டைப் ஃப்ளோட். ஸோ தட் ஹூவர் வாண்ட்ஸ் டு கால் தட் ஃபங்க்ஷன் தே ஹேவ் அன் ஐடியா. ஓகே, ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து ஸ்ட்ரிங்காக தான் பாஸ் பண்ணணும், செகண்ட் பேராமீட்டர் இன்டீஜராக தான் பாஸ் பண்ணணும், அண்ட் தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து ஃப்ளோட்டாக தான் வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தே ஹேவ் அன் ஐடியா. ஓகே, யா. ஓகே, ஸோ யா, இதுக்கு முன்னாடி வந்து என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, நமக்கு அந்த வீடியோ ஒரு டோட்டல் ப்ரைஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ டோட்டல் ப்ரைஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, வி நீட் குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ். ஓகே, ஸோ குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ். ஓகே, ஸோ நான் வந்து ஐட்டம் ஒன் டாட் கால்குலேட் ப்ரைஸ் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுன்னா, ஐட்டம் ஒன்னோட டோட்டல் ப்ரைஸ், ஐட்டம் ஒன்னோட டோட்டல் ப்ரைஸ் என்ன, 5 டைம்ஸ் 450. நான் வந்து ஐட்டம் 2 டாட் கால்குலேட் ப்ரைஸ், ஐட்டம் 1 டாட் கால்குலேட் ப்ரைஸ்ன்னு கால் பண்ணுன்னா, ஃபார் கால்குலேட் ப்ரைஸுங்கிறது வந்து இங்கே வந்து இது பண்ணுறேன். இது வந்து நான் வந்து ஆல்ரெடி இங்கே இருக்கிறதுனால நான் அதை பாஸ் பண்ண போகிறதில்ல, சாரி. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே குவான்டிட்டி அண்ட் 450 அப்படிங்கிறது ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ ஐம் நாட் கோன் பாஸ் எனி திங். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரிட்டர்ன் செல்ஃப் டாட் குவான்டிட்டி டைம்ஸ் செல்ஃப் டாட் ப்ரைஸ். ஓகே, ஸோ நான் ஐட்டம் ஒன்னுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஐட்டம் ஒன்னுங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அதோட நேம் என்னவாக இருக்கும், மொபைலாக இருக்கும், குவான்டிட்டி வந்து 5ஆக இருக்கும், ப்ரைஸ் வந்து 450 இருக்கும். ஸோ when I do item 1 டாட் கால்குலேட் ப்ரைஸ், நான் என்ன பண்ணுறேன், ஐட்டம் 1 டாட் கால்குலேட் ப்ரைஸ் என்ன பண்ணுறேன், நான் ஐட்டம் ஒன்னுங்கிற ஆப்ஜெக்ட் மேலே கால்குலேட் ப்ரைஸுங்கிறத கால் பண்ணுறேன். ஸோ ஐட்டம் ஒன்று ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணிட்டேன். செல்ஃப் டாட் குவான்டிட்டி என்னவாக இருக்கும், 5ஆக இருக்கும், செல்ஃப் டாட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், 450ஆக இருக்கும். ஸோ ஓகே, ஸோ வந்து நான் டோட்டல் ப்ரைஸ் போடுறேன். டோட்டல் ப்ரைஸ் போடும்போது என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷன் அப்படியே கால் பண்ணுறேன். ஐட்டம் 1 டாட் கால்குலேட் டோட்டல் ப்ரைஸ்ன்னு கால் பண்ணுறேன். ஸோ அப்படி என்ன ஆகும், ஸோ ஐட்டம் ஒன்னோட, ஏன்னா ஐட்டம் ஒன்னோட நம்ம ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம், அதோட ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி ஆல்ரெடி டிஃபைன் ஆயிடுச்சு. ஸோ ஸோ இங்கே 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 போகும்போது செல்ஃபுங்கிற இடத்துல என்ன போகும், ஐட்டம் 1 போகும். ஓகேவா, ஐட்டம் 1 போகும். ஸோ ஐட்டம் 1 டாட் குவான்டிட்டி, செல்ஃப்னு என்ன அர்த்தம், ஐட்டம் 1 டாட் குவான்டிட்டி டைம்ஸ் ஐட்டம் 1 டாட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும்போது, இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும்போது 5 டைம்ஸ் 450 என்னவோ அதோட ஆன்சர் வந்து எனக்கு வந்து கிடைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரைஸ் வந்து 2250 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ கீ திங்ஸ் டு ரிமெம்பர் என்ன அப்படின்னா, ஃபியூ திங்ஸ் வென்எவர். ஸோ ஆப்ஜெக்ட் கிளாஸ் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட், ஆப்ஜெக்ட் வந்து எப்படி எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு ப்ளூ பிரிண்ட். ஓகேங்களா, என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது வந்து கிளாஸ். ஸோ ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, அந்த கிளாஸ் நேமு ஆஃப் போட்டுட்டு என்னென்ன ஆட்ரிபியூட் டிஃபைன் பண்ணீங்களோ அந்த ஆட்ரிபியூட்ஸ்க்குள்ள வேல்யூ பாஸ் பண்ணணும். அப்படி வேல்யூ பாஸ் பண்ணீங்கன்னா தட்ஸ் வென் த ஆப்ஜெக்ட் கெட்ஸ் கிரியேட்டட். இன் திஸ் கேஸ் த ஆப்ஜெக்ட் தட் கெட்ஸ் கிரியேட்டட் இஸ் ஐட்டம் 1. ஓகே, இது வந்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க.
ஸோ அடுத்த திங் என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா when we say any method that we create within this class, the first parameter is always, first argument is always self. அந்த செல்ஃப் அப்படிங்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வாட் ஆப்ஜெக்ட் யூ ஆர் ட்ரைங் டு கிரியேட் அதை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இன் திஸ் கேஸ் ஐ கிரியேட் டூ ஆப்ஜெக்ட்ஸ், ஐ மீன் item 1 and item 2. when I do item 1 dot item 1 of item, the self gets the value of item 1. At the same அடுத்த லைனில் வந்து item 2 ஈக்குவல் டு item of something நான் கொடுக்குறேன் அப்படின்னா செல்ஃப் கெட்ஸ் த வேல்யூ ஆஃப் item 2. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களால் வந்து இது பண்ண முடியும். To start with, that would be easy. Okay. And one more important thing is whenever you create an object, the method that gets called, நம்ம யூஸ்வலாக ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோன்னா எப்படி கால் பண்ணுவோம்? அந்த ஃபங்க்ஷனோட நேம் யூஸ் பண்ணி கால் பண்ணுவோம். கரெக்டாக? நம்ம அதைத்தானே வந்து நம்ம வந்து பார்த்தோம். இப்போ day 9 ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோர்ஸ் ஃபங்க்ஷனு, பர்சனல் டீட்டெயில்ஸு, அடிஷன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோமா. இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோன்னா எப்படி நம்ம கால் பண்ணுவோம்? ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனோட நேம் அண்ட் அட்ரிபியூட்ஸ் போடுவோம். கரெக்டாக? பர்சனல் டீட்டெயில்ஸ், ஃபர்ஸ்ட் நேம் வந்து இப்படி கால் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணி கால் பண்ணுவோம். ஸோ லெட் மீ கம் பேக் ஹியர். item 1.py இந்த initங்கிற ஒரு ஃபங்க்ஷனு, பட் ஐ டிட் நாட் யூஸ் த நேம் init. ஓகே, அப்படி என்னன்னா இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த initங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். அது வந்து பைத்தான் வந்து இன்டர்னலாக இட் வில் டேக் கேர். ஸோ வி டோன்ட் கால் த init ஃபங்க்ஷன். பைத்தான் ஆட்டோமேட்டிக்லி calls the init function to initialize that object. When I say initialize, it should get the attributes value வந்து initialize ஆகணும். கரெக்டாக? மொபைல் 5, 450 or whatever value you pass, that should get initialized for that object. கரெக்டாக? அதுக்கு தான் இதோட பேர் initialized. So every time you do this, இந்த init அப்படிங்கிற மெத்தட் கால் ஆகி கரஸ்பாண்டிங் attributesக்கு வந்து நீங்கள் பாஸ் பண்ணுற வேல்யூ வந்து அசைன் ஆகும். ஓகே, ஸோ எனி கொஷின்ஸ்? அப்ப இதுக்கும் நம்ம டிஃபைன் பண்றதுக்கு என்னங்க டிஃபரன்ஸ்? இப்ப கால்குலேட், இப்ப இனிட் பண்றோம், அதே மாதிரி தான் கால்குலேட் டோட்டல் பிரைஸும் பண்றோம். So இனிட்ங்கிறது ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். பார்த்தீங்கன்னா யூசி வித் டபுள் அண்டர்ஸ்கோர் இனிட் டபுள் அண்டர்ஸ்கோர். ஓகேங்களா? இது வந்து நம்மளோட யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். தட்ஸ் வை வி கால் இட் மேனுவலி. ஸோ எனிதிங் இன் பைத்தான் யூ சி வித் டபுள் அண்டர்ஸ்கோர் இனிட். ஓகேங்களா? நாட் இனிட், டபுள் அண்டர்ஸ்கோர் அண்ட் என்ஸ் வித் டபுள் அண்டர்ஸ்கோர். ஓகேங்க, இது மாதிரி நிறைய இது நீங்கள் பார்ப்பீங்க பைத்தானில். பார்த்தீங்கன்னா மெயின்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து எஸ்டிஆருங்கிற ஸ்ட்ரிங்குங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ரெப்ரசென்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எனிதிங் யூ சி வித் டபுள் அண்டர்ஸ்கோர் யூ டோன்ட் கால் இட் மேனுவலி. பைத்தானே ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணும். எனிதிங் தட் யூ கிரியேட் வித் கஸ்டம் நேம், சரியா, நம்ம கால்குலேட் அது வந்து நீங்கள் மேனுவலாக கால் பண்ணணும். ஓகேவா கும்ஸ்? அது எந்த இடத்துல யூஸ் படுத்துற மாதிரி இருக்கு? எப்படி நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுங்க? லைக் எந்த இடத்துல இனிட் யூஸ் படுத்தணும், எந்த இடத்துல வந்து யூசர் டிஃபைன் நேம் யூஸ் படுத்தணும், எது பெனிஃபிட்? No, I think there is some confusion here. So initங்கிறது வந்து you will use only with class. Okay, you cannot use anywhere else. initங்கிற ஃபங்க்ஷன் வந்து you use with class only. ஓகேங்களா? ஸோ பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து எப்போ நீங்கள் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா there is only one way in Python. You should always use init function. So when I say object creation, what is your understanding so far? Anyone? It is used to create object for the class item. Correct. So classங்கிறது just a blueprint. கரெக்டா? You can create hundreds and thousands of objects for item. கரெக்டா? So but each object you represent with unique name. item 1, item 2 up to item 1000. கரெக்டா? So ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னாவே you should always use init function in Python. Okay. So but other than that, whatever you do, that can be manual custom function. The function you create. So for example, custom calculate total price அப்படிங்கிறது வந்து there is no that is the method, that is the function that you created. கரெக்டா? இது வந்து init அப்படிங்கிறது வந்து it comes with it's a special function. You see with double underscore and ends with double underscore, start with double underscore, ends with double underscore. That's a special function. So special function வந்து
அது ஒரு 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 ஸ்பெஷலான ஒர்க் பண்ணும். இன் திஸ் கேஸ் இட் டஸ் கிரியேட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் அக்கௌண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோன்னா கூட யூ டூ த சேம் திங். கிளாஸ் அக்கௌண்ட் def _ init செல்ஃபு. ஆனால் வாட் attributes இங்கே பாஸ் பண்ணுறங்கிறது தட்ஸ் அப் டு யூ அண்ட் அப் டு யுவர் ரெக்யர்மெண்ட்ஸ். கரெக்டுங்களா? அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஐடி அண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் டேட்டு, இஸ் அக்கௌண்ட் இன் குட் ஸ்டாண்டிங். ஸோ தோஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. only the attributes that you pass will differ, but whenever you have to create an object, the only way to create an object is இந்த மாதிரி வழியில் தான் பண்ணுறது தான். only the attributes will differ. கரெக்டா? I don't know if I answered your question, but okay, ஓகேவா கோம்ஸ்? இல்லை வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, ஃபைன். ஸோ நவ் வி ஹவ் item 1 and item 2. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இங்கே வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு டோட்டல் ப்ரைஸும் கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து ஒரு இது இருக்குது. ஸோ வாட் எவர் வி ஹவ் டன், இந்த calculate அப்படிங்கிற calculate total price அப்படிங்கிற மெத்தடை வந்து என்னென்னு கால் பண்ணுவோம்னா இன்ஸ்டன்ஸ் மெத்தட் ஆர் ஆப்ஜெக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டன்ஸ் மெத்தட் அப்படின்னா item 1 and item 2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ ஐட்டம். கரெக்டாக? இதை வந்து இன்ஸ்டன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, சரி. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஃப் யூ வாண்ட் டு கிவ் 20% டிஸ்கவுண்ட் டு ஆல் த ஐட்டம்ஸ் இன் யுவர் ஷாப். நீங்கள் இது வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஒரு ஷாப்புக்காக கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஷாப்புக்காக வந்து இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் நிறைய டைம் வெளியே போகும்போது பார்ப்பீங்க 20% ஆஃப் ஆன் எவ்ரி திங் ஆர் 30% ஆஃப் ஆன் எவ்ரி திங் சொல்லி நம்ம ஷாப்புக்கெல்லாம் போகும்போது பார்த்துருக்கோம்ல. ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ similar thing, okay, say for example I have multiple items. For every item in my shop I should give 20% discount. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எனக்கு 1000 ஐட்டம் இருந்தாலும் 1000 ஐட்டத்துக்கும் வந்து 20% டிஸ்கவுண்ட் தரணும். மொபைல் ஆர் கம்ப்யூட்டர் அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக 1000 ஐட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1000 ஐட்டத்துக்கு 20% டிஸ்கவுண்ட் தரணும். ஸோ இன் தட் கேஸ் the 20% discount will applicable to all the items. கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ டெல் யூ வித் அ கிளியர் எக்ஸாம்பிள். இப்போ ஐட்டம் 1 டாட் நேம்ங்கிறது ப்ரைஸுங்கிறது வந்து 450. அது வந்து தட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் டு ஐட்டம் 1 விச் இஸ் மொபைல். ஐட்டம் 2 டாட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து 2000 விச் இஸ் அப்ளிகபிள் டு ஒன்லி ஐட்டம் 2. கரெக்டா? பட் ஹியர் இந்த நான் சொல்கிற சினாரியோவில் டிஸ்கவுண்ட் வில் பி அப்ளிகபிள் டு ஆல் த ஐட்டம்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த டிஸ்கவுண்ட் இஸ் நாட் ஐட்டம் டிபெண்ட். ஐ மீன் ஐட்டம் 1 ஆர் ஐட்டம் 2 டிபெண்ட். ஸோ தட் வில் பி applicable for all the items that you have. So அப்படின்னா you create a variable here, discounted rate. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் வந்து எங்கே கிரியேட் பண்ணுறேன்? எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் கிரியேட் பண்ணல, வெளியே கிரியேட் பண்ணுறேன். டிஸ்கவுண்டட் ரேட். நான் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஆஃப்டர் 20% டிஸ்கவுண்ட் என்னோட ரேட் என்னவா இருக்கும்? ஸோ 80% 80 இருக்கும். கரெக்டா? ஓகே, ஸோ இந்த டிஸ்கவுண்டட் ரேட் வந்து என்னோட ஆல் ஐட்டத்துக்கு அப்ளிகபிள் ஆகணும். அப்படின்னா நான் எப்படி பண்ணுறது? ஓகே, ஃபைன். ஸோ அப்படி என்ன பண்ணுறேன்னா நான் வந்து அப்ளை டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஆஸ் ஆல்வேஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து இதாக தான் இருக்கும். ஓகே, சரி. ஓகே, ஸோ இதில் வந்து நான் வந்து இந்த டிஸ்கவுண்டட் ரேட் வந்து இஸ் இட் பார்ட் ஆஃப் மை ஐட்டம் இன்ஸ்டன்ஸ்? இந்த டிஸ்கவுண்டட் ரேட்டுங்கிறது வந்து ஸோ எனிதிங் தட் யூ சி இன் ஹியர், ஓகேங்களா, நேமு, குவான்டிட்டி, ப்ரைஸ், அதுதான் வந்து உங்களோட ஐட்டம் 1 அண்ட் ஐட்டம் 2க்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். சரியா? ஆனால் இங்கே எனிதிங் தட் யூ டிஃபைன் அவுட் சைடு யூ கேனாட் இட்ஸ் நாட் அப்ளிகபிள். ஓகேங்களா? இட்ஸ் நாட் அப்ளிகபிள் டு யுவர் இன்ஸ்டன்ஸ். ஸோ நீங்கள் வந்து டிஸ்கவுண்டட் ரேட்டுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அன் இன்ஸ்டன்ஸ் லெவல், பட் இட்ஸ் ஃபார் ஆல் தி ஐட்டம்ஸ்.
புரியுதுங்களா? குழப்பமா இருக்குங்களா? இல்ல புரியுதுங்க. ஷூர். ஓகே. வாட் அபவுட் அதர்ஸ்? எல்லாத்துக்கும் ஓகேவா? ஒரே ஒரு டைம் சம்மரைஸ் பண்ணுங்க ஜவஹர், இஃப் பாசிபிள். ஓகேங்க, ஷூர். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஐட்டம் 1 அண்ட் ஐட்டம் 2 அப்படிங்கிற மாதிரி நான் 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈச் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது மொபைலு 5 அண்ட் 415 கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே என்ன ஆகும், இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஸோ நேமு, குவான்டிட்டி, ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த ஐட்டம் 1க்கு அசைன் ஆகும். கரெக்டா? அதே மாதிரி சிமிலர் ஃபார் ஐட்டம் 2. இந்த நேமு, குவான்டிட்டி, ப்ரைஸுங்க ஐட்டம் 2க்கு அசைன் ஆகும். ஆனால் வாட் எவர் ஐ ஹவ் கிரியேட்டட் ஸோ ஃபார் தட் இஸ் ஹியர். இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் யுவர் init மெத்தட். டிஸ்கவுண்டட் ரேட் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அப்படின்னா இதுக்கு பேர் என்னன்னா, இந்த நேமு, குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ் இந்த 3க்கு பேர் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஏன்னா இட் வில் சேஞ்ச் ஃபார் ஈச் இன்ஸ்டன்ஸ். ஐட்டம் 1 அண்ட் ஐட்டம் 2. அந்த ஐட்டம் 1ங்கிறது ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட், ஐட்டம் 2ங்கிறது ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட். நீங்கள் எப்படியெல்லாம் கால் பண்ணலாம், இன்ஸ்டன்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு. ஸோ ஐட்டம் 1க்கும் ஐட்டம் 2க்கும் நேமு, குவான்டிட்டி, ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் பிகாஸ் யூ கிரியேட்டட் இட் as part ஆஃப் யுவர் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஆனால் அந்த டிஸ்கவுண்டட் ரேட்டுங்கிறது வந்து இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் யுவர் init ஃபங்க்ஷன். அப்படின்னா anything that you define directly under the class, that means it will be applicable to all the items, not just item 1. புரிஞ்சுதுங்களா இப்போ? ஓகேங்க. ஓகே, சரி, ஓகே. ஸோ ஆல் த ஐட்டம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் நான். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து அதை வந்து பண்ணுறது அப்படின்னா, இப்போ வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நீங்கள் வந்து எப்படி பண்ணீங்க, செல்ஃப் டாட் போட்டு ஆக்சஸ் பண்ணீங்க. when I say instance variable, ஐட்டம் 1ங்கிறது இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஐட்டம் 1ங்கிறது வந்து நீங்கள் செல்ஃப் டாட் போட்டு பண்ணீங்க. ஐட்டம் 2ங்கிறது செல்ஃப் டாட் போட்டு பண்ணீங்க. ஸோ எனிதிங் தட் இஸ் அ கிளாஸ் வேரியபிள் யூ கேன் டைரக்ட்லி ஆக்சஸ் இட் வித் கிளாஸ் நேம். சரியா? ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து எல்லா ஐட்டத்துக்கும் வந்து நான் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி நான் கொடுக்கறது அப்படின்னா, நான் வந்து எல்லாத்துக்கும் 80% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? ரிட்டர்ன் செல்ஃப் டாட் ப்ரைஸ். செல்ஃப் டாட் ப்ரைஸுங்கிறது வந்து நான் பாஸ் பண்ணுற ப்ரைஸ். கரெக்டாக 450 ஆர் வாட் எவர். அதில் வந்து நான் வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். ஸோ ஆஃப்டர் 20% டிஸ்கவுண்ட் என்ன, 0.8. நான் இப்போ 100 பாஸ் பண்ணேன்னா 100 டைம்ஸ் 0.8 வந்து 80. என்னோட ப்ரைஸ் வந்து 100 இருந்ததுன்னா 20% டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் என்னவா இருக்கும், 80 இருக்கும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த டிஸ்கவுண்டட் ரேட்டை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐட்டம் டாட் டிஸ்கவுண்டட் ரேட் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஐட்டம் டாட் டிஸ்கவுண்டட் ரேட்னு போடுறேன். ஸோ நவ் யூ see the difference. So when I access price, I access with self dot price. Self dot price, whenever you see self dot price, that means it is specific for that object. It can be item 1 or item 2. ஆனால் item dot discounted rate அப்படின்னு போட்டோன்னா that will be applicable for all the items all the items in your shop. கரெக்டா? ஸோ அதை வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது? ஸோ கிளாஸ் வேரியபிள் அப்படின்னா யூ டூ இட் அட் தி கிளாஸ் லெவல். ஸோ திஸ் இஸ் கால்டு கிளாஸ் வேரியபிள். கிளாஸ் வேரியபிள் இதெல்லாம் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வில் டிஃபர் ஃபார் ஈச் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ நான் எல்லா ஐட்டத்துக்கும் அப்ளிகபிள் ஆகணும் அப்படிங்காட்டி வந்து நான் வந்து ஐ டிட் நாட் கிவ் திஸ் ஒன். ஸோ இப்போ வந்து அப்ளை டிஸ்கவுண்ட் நான் கால் பண்ணேன்னா நான் வந்து ப்ரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ப்ரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா, இதை நான் கால் பண்ணுறேன். இந்த அப்ளை டிஸ்கவுண்ட் வந்து நான் கால் பண்ணுறேன். எனக்கு வந்து ஐட்டம் 1க்கு வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் என்ன ப்ரைஸ் வேணும்னு சொல்லி எனக்கு தெரியணும். ஸோ அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஐட்டம் 1 டாட் அப்ளை டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஐ டோன்ட் நீட் டு பாஸ் எனிதிங் பிகாஸ் ஜஸ்ட் செல்ஃப் அப்படின்னு என்னவாகும், இந்த ஐட்டம் 1 என்னவோ அதுதான் அங்கே பாஸ் ஆகும். சரியா? ஸோ அப்படின்னா ஐட்டம் 1ஓட ப்ரைஸ் என்னது, 450. ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ 450ங்கிறது வந்து என்ன ஆச்சு, 360 ஆயிடுச்சு ஆஃப்டர் 80% டிஸ்கவுண்ட். ஐ மீன் ஆஃப்டர் 20% டிஸ்கவுண்ட், நாட் 80%, ஆஃப்டர் 20% டிஸ்கவுண்ட்
the price has gone down from 450 to 360. ஓகேங்களா? ஸோ நீ இதே மாதிரி ஐட்டம் 2ஓட இது பண்ணாலுமே சரி, ஐட்டம் 2ஓட டிஸ்கவுண்ட் வந்து ஐட்டம் 2 டாட் அப்ளை டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கனாலுமே, அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து இப்படி மட்டும் போடுறேன். ஓகே. ஸோ ஐட்டம் 2 ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து 2000 இருந்தது வந்து ஆஃப்டர் 20% டிஸ்கவுண்ட் இட் ஹாஸ் கான் டவுன் டு 1600. ஸோ தட் மேக் சென்ஸ், கரெக்ட்? ஸோ நான் வந்து ஈச் ஐட்டத்துக்கு வந்து நான் வந்து போட தேவையில்லை, ஏன்னா தட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் தி ஐட்டம்ஸ் இன் மை ஷாப் அந்த 20% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது. ஸோ தட் ஐ டிஃபைன் இட் அஸ் அ கிளாஸ் வேரியபிள். ஸோ தட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அண்ட் கிளாஸ் வேரியபிள். Okay. Okay, fine. So any questions so far? யாருக்காவது ஏதாவது questions இருக்குங்களா? Okay. சரி. Okay, I'll move on. Okay. நான் வந்து item 3ங்கிற ஒரு இது கிரியேட் பண்றேன். Mouse for example 10. Each mouse ஓட price வந்து $12 for example. Okay, so I similarly do one more item. I'll call it as item 4 or more. நீங்க என்ன நேம் வேணா வைக்கலாம், இந்த நேம். ஓகே, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹார்ட் டிஸ்க் 12 ப்ரைஸ் வந்து $120 ஈச். ஸோ நான் 4 ஐட்டம் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, வாட் இஃப் ஐ ஹாவ் டு சி, நான் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடுறேன். வாட் இஃப் ஐ ஹாவ் டு சி வாட் ஆர் த ஐட்டம்ஸ் தட் ஐ ஹவ் கிரியேட்டட், ஆல் த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஆல் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, எவ்ரி டைம் when an item gets created I should add that item into that list. ஓகேங்களா? I'll repeat, எவ்ரி டைம் ஐட்டம் கிரியேட் ஆகும்போதுமே அந்த ஐட்டத்தை வந்து இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணணும். சரியா? அப்படின்னா வேர் ஷுட் ஐ, ஸோ ஒரு லிஸ்ட்ல ஒரு ஐட்டம் ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்றதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் நம்ம? ஒரு லிஸ்ட்ல ஒரு ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன்? அப்பண்ட் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? குட். ஸோ அப்பண்ட் வந்து இங்க இந்த ஆல் ஐட்டம்ஸ் நாட் அப்பண்ட் அப்படிங்கிறத நான் சம்வேர் யூஸ் பண்ணணும். அப்படின்னா எவ்ரி டைம் ஐ கிரியேட் அன் ஐட்டம் ஐ ஷுட் ஆட் தட் ஐட்டம் இன்டு ஆல் ஐட்டம்ஸ் லிஸ்ட். அப்படின்னா வேர் ஷுட் ஐ பிளேஸ் தட் கோட், ஆல் ஐட்டம்ஸ் நாட் அப்பண்ட் அப்படிங்கிறத எங்க நான் போடணும், எந்த இடத்துல போட்டால் கரெக்டாக இருக்கும்? I'll repeat, every time we create an object we should add that item into all items list. அந்த டெஃப் அந்த இனிஷியலைசேஷன்லயே நம்ம பண்ணிட்டோம். எக்ஸாக்ட்லி, எஸ். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஐட்டம் எவ்ரி டைம் ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது என்ன கால் ஆகும்? இந்த init ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். ஸோ அந்த டைம்ல வந்து இட் மேக்ஸ் சென்ஸ் டு ஆட் தட் ஐட்டம். கரெக்டா? ஸோ வாட் ஐ டூ ஹியர் இஸ் ஆல் ஐட்டம்ஸ் டாட் அப்பண்ட் அப்படின்னு சொல்லி போடுறேன், ஆஃப் செல்ஃப் போடுறேன். ஆனா இந்த ஆல் ஐட்டம்ஸ்க்கு வந்து எனக்கு வந்து இங்க எரர் வருது. என்ன காரணமா இருக்கும்? ஏன் எரர் வருது இங்க? அது குளோபலா டிஃபைன் பண்ணிருக்கோம். ஆனா இந்த ஃபங்க்ஷன்ல அது கால் பண்ணனும்னா ஐட்டம் டாட் இது வந்து ஃபங்க்ஷனோட குளோபல் ஆக்சுவலா. ஓகே, லெட் மீ கிளியர் இட். ஸோ ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம குளோபல் ஸ்கோப் லோக்கல் ஸ்கோப்னு பார்த்தோம். இங்க வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். என்ன அப்படின்னா whenever you have to refer all items, ஓகேங்களா, you cannot just do all items. So see how we referred discounted rate.
item dot discounted rate because ஏன்னா அது class level. Similarly, when you have to refer all items also class level. So what you need to do here is item dot all items போடணும். ஓகேங்களா? ஸோ இங்கே செல்ஃப்ங்கிறது என்ன? the entire ஆப்ஜெக்டையே வந்து நீங்கள் வந்து உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு இந்த லிஸ்ட்டை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். எல்லாமே வந்து ஆட் ஆயிருக்கா அப்படிங்கிறது வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி ஒரு லிஸ்ட்டை வந்து ஐட்ரேட் பண்ணுவீங்க? ஃபார் ஈச் ஐட்டம் இன் ஆல் ஐட்டம்ஸ்க்கு எப்படி போடணும்? ஐட்டம் டாட் ஆல் ஐட்டம்ஸ் பிரிண்ட் ஐட்டம் அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதில் வந்து எத்தனை ஐட்டம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நவ் ரிமெம்பர் ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3, ஐட்டம் 4 கிரியேட் பண்ணுறேன். ஐட்டம் 1 கிரியேட் பண்ணும்போது இன்னிட் ஃபங்க்ஷன் கால் ஆகும், இந்த வேல்யூவில் அசைன் ஆகும். அப்புறம் இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் வந்து ஆட் ஆயிரும். ஐட்டம் 2 அதே மாதிரி தான், எல்லாம் இனிஷியலைஸ் ஆகும், லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஐட்டம் 3 அதே மாதிரி தான் ஆட் ஆகும். ஐட்டம் 4 அதே மாதிரி தான் ஆட் ஆகும். நவ் வி ஹவ் ஐட்டம் 1 to 4. நான் வந்து அது ஜஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். லெட்ஸ் see what happens. ஓ ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டம் டாட் ஆப்ஜெக்ட் இருக்கு. இதோட வந்து அந்த லொக்கேஷன் தான் வந்து பிரிண்ட் பண்ணுது. பட் தட் இஸ் நாட் வாட் ஐ ஆக்சுவலி வாண்டட். வாட் ஐ வாண்ட் இஸ் ஐ வாண்ட் டு சி த attributes ஆஃப் ஈச் ஐட்டம். when I say attributes, that means name, quantity and price. இந்த மூணையும் தான் நான் பார்க்கணும். I don't want to see in this format. ஓகேங்களா? when you simply print the item, it will give you only the memory location, எங்கே வந்து சேவ் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் என்னன்னா ரெப்ரசன்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஸ்பெஷல் ஃபங்க்ஷனாகவே என்ன சொன்னேன்? இட் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் REPR. ஐ மீன் சாரி, நாட் REPR, டபுள் அண்டர்ஸ்கோர் ரெப்ரசன்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த ஈச் ஆட்ரிபியூட்ஸ், இப்போ ஒரு ஐட்டம்ல ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஈச் ஆட்ரிபியூட்ஸையும் நீ வந்து ரீடபிள் ஃபார்மேட்டில் பார்க்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டூ திஸ். ஸோ வாட் ஐ டூ ஹியர் இன் திஸ் கேஸ் இஸ் ஐ ஹேவ் டு ரிட்டர்ன் something in a string format. ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி கொடுக்குறேன், ஐட்டம் கூட கொடுக்குறேன், நேம் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் நேம். நான் ஒன்றுமே பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹார்ட் கோடட் வேல்யூ. அப்புறம் நேம் எனக்கு வந்து ஐட்டம் நேம் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் நேம். அடுத்தது வந்து குவான்டிட்டி, அகைன் இது ஹார்ட் கோடட் வேல்யூ. அதுக்கு என்ன வேல்யூ நான் இது பண்ணுறேன் அப்படின்னா செல்ஃப் டாட் குவான்டிட்டி. அடுத்தது ப்ரைஸ் வந்து செல்ஃப் டாட் ப்ரைஸ். ஓகே, ஸோ ஐட்டம் இது பண்ணியிருக்கேன். ஸோ தட் இட் வில் பி ரீடபிள் ஃபார்மேட். இப்படி தான் இருக்கும். ஸோ whenever I give this represent self, அது என்ன அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை வந்து ரீடபிள் ஃபார்மேட்டில் எனக்கு காமி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா இங்கே வந்து நமக்கு ரீடபிள் அந்த ஆப்ஜெக்டோட டீட்டெயில்ஸ் வந்து ஆட்ரிபியூட்ஸ் வந்து ரீடபிள் ஃபார்மேட்டில் காமி. ஸோ ரீடபிள் ஃபார்மேட்டில் காமிக்கணும்னா நம்ம வந்து சொல்லணும் எப்படி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எனக்கு வந்து இந்த ஃபார்மேட்டில் காமி. ஐட்டம் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நேம் ஈக்குவல் டு ஐட்டமோட நேம், குவான்டிட்டி ஈக்குவல் டு இது, ப்ரைஸ் ஈக்குவல் டு இது, இந்த ஃபார்மேட்டில் எனக்கு காமின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒரு நேம் இருக்கும், ஒரு குவான்டிட்டி இருக்கும், ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அது செல்ஃப்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறேன். ஸோ when say always item 1 டாட் செல்ஃப்ங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஸ்டாட்டிக், இட்ஸ் டைனமிக். ஸோ ஐட்டம் 1 பாஸ் பண்ணும்போது ஐட்டம் 1 டாட் நேம், ஐட்டம் 2 பாஸ் பண்ணும்போது ஐட்டம் 2 டாட் நேம். ஓகேங்களா? ஸோ when you want to represent your object in a readable format, you use this _ represent _ self. இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் இந்த மெத்தட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஐட்டம் நேம் ஈக்குவல் டு மொபைல், குவான்டிட்டி ஈக்குவல் டு 5, ப்ரைஸ் ஈக்குவல் டு 450. இப்படி மாதிரி ரீடபிள் ஃபார்மேட்டில் வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். எனி கொஷின்ஸ்? ஓகே, some of the basic concepts will remain same. ஓகேங்களா? when I say basic concepts will remain the same, யூஸ்வலாக ஆப்ஜெக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுமே அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது சேம் பிளேஸில் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா?
அது வேற ஒரு இடத்துல எங்களுக்கு தேவையோ அங்கே தான் பண்ணுவாங்க. நான் உங்களோட இதுக்காக அண்டர்ஸ்டாண்டிங்காக இங்கே போட்டிருக்கேன். ஸோ வேற ஒரு இடத்துல வேற ஒரு ஃபைலில் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? வேற ஒரு ஃபைலில் வந்து இதை பண்ணணும், யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம் நாம ஜென்ரலா? மாடியூல்ஸ் பார்த்தோமா நம்ம, ஃப்ரம் அந்த ஃபைல் நேமு இம்போர்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் அதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் எங்கே பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் வேற ஃபைலில் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம மாடியூல்ஸ் அதுதான் பார்த்தோம். இஃப் யூ ரிமெம்பர், ஐ டோன்ட் நோ என்ன நாள்னு ஞாபகம் இல்லை. கனெக்ஷன்ஸ் அப்படி நம்ம பண்ணிருப்போங்க. கனெக்ஷன்ஸ்க்கு ஒரு இதுல கிரியேட் பண்ணிட்டு செகண்ட் இதுல கால் பண்ணிருப்போம். Okay, yeah. Similarly, when you want to create okay. Similarly, when you want to create an object outside of your class, so அதுதான் வந்து நார்ம் ஆக்சுவலா. ஸோ கிளாஸை வந்து எப்போ க்ளீனாக வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரே ஃபைலில் போய் இது எல்லாத்தையும் பண்ண மாட்டாங்க. ஸோ க்ளீனாக வச்சிருப்பாங்க இந்த சென்ஸ், அந்த கிளாஸுக்கு என்னென்ன அட்ரிபியூட்ஸ் தேவை, அந்த கிளாஸில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கணும், அது மட்டும் தான் அந்த ஃபைலில் இருக்கும். வேற எதுவுமே அதில் இருக்காது. The actual object creation will take place in some other file. அதுக்கு நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம தீபா சொன்னாங்களா, அது மாதிரி தான். என்ன பண்ணுவோம்? மாடியூல் யூஸ் இம்போர்ட் பண்ணுவோம். கரெக்டாக? ஃப்ரம் ஃபைல் நேம் இம்போர்ட் ஐட்டம் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா இங்கே என்னென்ன பண்ண முடியுதோ அது எல்லாத்தையும் வேற ஃபைல் இருந்து பண்ண முடியும். ஓகே ஓகே நவ் ஸோ ஃபார் ஐ திங்க் குட்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ்னால் கேளுங்க, நம்ம வந்து குயிக்காக அடுத்த இதுக்கு மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ நவ் கம்ஸ் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ வந்து என்னோட ஐட்டமில் என்னோட நான் இது வந்து ஒரு கடை வச்சுருக்கேன். இந்த கடையில் வந்து மொபைலு, கம்ப்யூட்டர், மவுஸு, ஹார்ட் டிஸ்க் எல்லாமே வந்து நான் வந்து இப்போ விற்றுட்ருக்கேன். மை பிஸ்னஸ் ஹேஸ் க்ரோன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் தனியாக வந்து மொபைல் ஷாப் தனியாக ஓன் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஐ டோன்ட் வாண்ட் கீப் எவ்ரி திங் இன் சிங்கிள் ஷாப். அப்படிங்கும்போது என் மொபைல் ஷாப்பே வந்து பார்த்தீங்கன்னா, என் மொபைல் இட் செல்ஃப் இஸ் அன் என்டிட்டி. கரெக்டா? என் மொபைல் இட் செல்ஃப் இஸ் அ பிஸ்னஸ் என்டிட்டி. ஸோ என்ன பண்ணுவேன்னா, ஆப்வியஸ்லி இந்த கிளாஸ் அப்படிங்கிறது வந்து நீ வந்து இந்த வேற ஃபைலில் கூட டிஃபைன் பண்ணலாம். ஓகே, கிளாஸ் ஃபோன் அப்படிங்கிறது வந்து ஒன்று பண்ணிட்டேன். ஓகேங்களா? என்னோட ஃபோனுக்கு நேமும் வேணும், குவான்டிட்டி வேணும், ப்ரைஸு வேணும். கரெக்டா? ஸோ என்ன ஐட்டமுக்கு என்னென்ன பிஹேவியர் இருந்து, என்னென்ன குவாலிட்டிஸ் இருந்ததோ, என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருந்ததோ அந்த எல்லா ஆட்ரிபியூட்ஸும் ஃபோனுக்கு வேணும். சரியா? ஸோ அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் வந்து எல்லாத்தையும் நான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஸோ ஐட்டமோட குவான்டிட்டி, ஐட்டமோட ஆட்ரிபியூட்ஸ்ல என்ன நேமு, குவான்டிட்டி, ப்ரைஸு எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா நான் வந்து அதை ரிப்பீட் பண்ண தேவையில்லை. இதே மாதிரி வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி இதை அப்படியே காப்பி பண்ணி அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. காரணம் என்னன்னா, எனக்கு ஐட்டமோட எல்லா ஆட்ரிபியூட்ஸும் இங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, இந்த கிளாஸ் ஃபோனில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராக்கெட்டு இங்கே வந்து நான் கொடுக்கல. இங்கே வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஐட்டம் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா, இந்த ஐட்டமுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கோ அது எல்லா ஐட்டம் எல்லாமே வந்து ஆல் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் அப்ளிகபிள் டு ஃபோன் ஆல்சோ. சரியா? இன் அடிஷன் டு தட், இப்போ ஃபோனுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பண்ணணும், ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மாடல் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஐட்டமோட எல்லா குவான்டிட்டி எல்லா குவாலிட்டிஸையும் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இன்ஹெரிட் பண்ணியிருக்குன்னு என்ன அர்த்தம்னா, நேமு, குவான்டிட்டி, ப்ரைஸ் இந்த மூணையுமே வந்து ஃபோனுக்கும் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்னா திஸ் இஸ் கால்டு பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். ஹூ இஸ் த பேரண்ட் ஹியர்? ஐட்டம்ங்கிறத பேரண்ட். ஹூ இஸ் த சைல்டு? ஃபோன் இன்ஹெரிட்ஸ் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐட்டம். ஓகேவா? அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், சம் எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுக்கணும்னா, கார் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரிக்கான ஒரு இது. காரில் எத்தனை மாடல் இருக்குது? ஓகேங்களா? காரோட பார்த்தீங்கன்னா, காரில் வந்து காமனானது என்னது? இயர் ஆஃப் மேனுஃபேக்சரு, காரோட நேமு, இது மாதிரி சில காமன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் காருங்கிற கிளாஸில் போட்டுருவாங்க. ஸோ காருக்கு கீழே எத்தனை கார் இருக்குது? டொயோட்டா இருக்குது, ஹோண்டா இருக்குது, இன்னும் நிறைய கார் இருக்குது. சரிங்களா? ஈச் காருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, ஹோண்டாக்குன்னு சில ஸ்பெசிஃபிக்கான பிஹேவியர் இருக்கும், டொயோட்டாக்குன்னு ஸ்பெசிஃபிக் பிஹேவியர் இருக்கும், இல்லை பிஎம்டபிள்யூக்கு ஸ்பெசிஃபிக் பிஹேவியர் இருக்கும். ஸோ அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிமிலர்லி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கார்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, இது வந்து பிஎம்டபிள்யூ அப்படின்னு சொல்லி போட்டு இது வந்து கார். ஸோ பிஎம்டபிள்யூ இன்ஹெரிட்டன்ஸ் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார் அப்படிங்கிற மாதிரி வந்து அர்த்தம். சரியா?
அதே மாதிரி டொயோட்டா வந்து இன்ஹெரிட்ஸ் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ தட் இஃப் தெர் ஆர் சம் காமன் ப்ராப்பர்ட்டிஸ் தட் யூ டோன்ட் நீட் டு ரிப்பீட் தோஸ் காமன் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் ஆல் யுவர் சைல்டு. கரெக்டா? ஸோ எனிதிங் நீங்கள் அதனால அவங்க டிசைன் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே, டிசைன் பண்ணுவாங்க எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து நம்ம முதல்லே வந்து அஷ்யூம் முதல்லே வந்து இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஓகே, எல்லாத்தையும் ஒரே இதில் வைக்கிறது கஷ்டம். ஸோ வந்து தேல் ஆல்வேஸ் டிசைன் ஃபார் த ஃபியூச்சர். ஓகேங்களா? ஸோ ஐட்டம் அப்படிங்கிறது மட்டுமே வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ சப்போஸ் இஃப் மை பிஸ்னஸ் ஹஸ் க்ரோன் பிக், ஐ லாவ் டு ஹேவ் அ செப்பரேட் கிளாஸ் ஃபார் ஃபோன். ஏன்னா நான் ஃபோனுங்க மட்டும் தனியாக வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா this is what we do. So in this case, class phone inherits all the properties of item. Okay, சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபோனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, நான் ஜஸ்ட் பாஸ் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, லெட்ஸ் see. ஓகே, ஃபோனுக்கு வந்து ஒரு இது கிரியேட் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் see what happens now. ஓகே, சோனி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஃபோன் ஆஃப், இங்கே பாருங்க, இங்கே காமிக்குது பாருங்க, நேமு, குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ்ன்னு காமிக்குது. பட் டு ஐ ஹேவ் தோஸ் attributes defined in phone? No. Where does it come from? It came from the parent. ஓகேங்களா? இந்த பேரண்டோட என்னென்ன இருக்கு? நேமு, குவான்டிட்டி, ப்ரைஸ். ஸோ பேரண்ட் சைல்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னா, கிளாஸு, ஃபோனு, அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்கெட்டு, அதுக்கப்புறம் பேரண்ட் கிளாஸோட நேமு. பேரண்ட் கிளாஸோட நேம் வந்து ஐட்டம். அதை கொடுத்துருக்கோம் நாம. சரியா? அப்படி கொடுத்தாவே it can be interpreted as phone is a child of item அப்படின்னு சொல்லி it can be interpreted. ஓகே, ஸோ ஃபோன் வந்து நான் கொடுக்குற நேமு, ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நேம் வந்து சோனி, ப்ரைஸ் வந்து 1000 அண்ட் குவான்டிட்டி வந்து 2. இதுதான் குவான்டிட்டி, சாரி, இதுதான் குவான்டிட்டி, இது வந்து ப்ரைஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 1000. ஸோ இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா நான் எந்த ஒரு மெத்தடுமே இங்கே இல்லாமையே நான் வந்து ஃபோன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுது. ஓகேங்களா? இப்போ வந்து சோனி டாட், மேபி இதை வந்து நான் ஃபோன் 1 வச்சுக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் த நேம் ஹியர். ஃபோன் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃபோன் ஒன் டாட், ஓகே, அப்ளை டிஸ்கவுண்ட் கால் பண்ணுறேன். அப்ளை டிஸ்கவுண்ட் கால் பண்ணி அதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த அப்ளை டிஸ்கவுண்ட் மெத்தட் என்னோட ஃபோன் கிளாஸில் இருக்கா? இல்லை. பட் வேர் டஸ் இட் கேம் ஃப்ரம்? இட் கேம் ஃப்ரம் திஸ் ஒன், பேரண்ட். கரெக்டா? ஓகே, ஸோ ரன் ஐட்டம் கொடுக்குறேன். யூ சி 800. ஆஃப்டர் 20% டிஸ்கவுண்ட் யூ சி 800. கரெக்டா? ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர், ஐ டிட் நாட் கிவ் எனிதிங் எல்ஸ். ஓகே, ஸோ இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்காங்க? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த ஃபோனுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது வந்து பண்ணணும், ஃபோனுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணணும், விச் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த ஐட்டம் அப்படின்னா நீங்கள் பண்ணிட்டு ஆகணும். ஓகே, ஸோ அதுக்கு அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பாஸுக்கு பதிலாக நான் வந்து டெஃப் இனிட்டுங்கிறதா வந்து உங்களோட இது கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் செல்ஃப் டாட் நேமு, செல்ஃப் டாட் குவான்டிட்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் வந்து எல்லாத்தையும் மென்ஷன் பண்ண தேவையில்லை. பட் ஆனால் என்னோட ஃபோனுக்கு என்னென்ன பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுறேன். எதுவுமே எனக்கு ஐட்டம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வேணும்னா இனிட் ஃபங்க்ஷன் கூட தேவையில்லை. பட் எனக்கு ஏதாவது அடிஷனலாக வேணும் அப்படின்னா அலாங் வித் திஸ் நான் வந்து அதையும் மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நேமு, குவான்டிட்டி அண்ட் வாட் இஸ் தட், ப்ரைஸு, அலாங் வித் தட் எனக்கு மாடல் வேணும் அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம், ஏன் வந்து நேம் குவான்டிட்டி ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி வந்து பேரண்ட்லேருந்து வந்துடும்ல, மாடல் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும் அப்படின்னு. கிடையாது. எப்போ வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வேணுமோ அப்போ வந்து நீங்கள் எல்லாத்தையுமே இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆனால் இங்கே வந்து மேலே மென்ஷன் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கோம் நம்ம, செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேமு, செல்ஃப் டாட் குவான்டிட்டி ஈக்குவல் டு குவான்டிட்டி, செல்ஃப் டாட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் போட்டோம்ல, அது வந்து நம்ம போட தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம வந்து சூப்பர் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். சூப்பருங்கிற கீவேர்டு என்னன்னா உன்னோட பேரண்ட் கிளாஸ், சூப்பர் கிளாஸ். இது வந்து சூப்பர் கிளாஸ், இது வந்து சைல்ட் கிளாஸ். ஓகேங்களா?
சூப்பர் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இதோட சூப்பர் கிளாஸ் என்னது? ஐட்டம் தான் இதோட பேரண்ட் கிளாஸ். ஸோ சூப்பர்னா தட் மீன்ஸ் ஐட்டம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? சூப்பர் ஆஃப், நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு பண்ணிவிட்டு. சூப்பரோட இன்னிட் மெத்தடில் கால் பண்ணி இந்த மூணையும் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கங்க. எது எது? நேமு, குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ். இந்த மூணை இனிஷியலைஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த மூணை இனிஷியலைஸ் பண்ணுற லாஜிக் வந்து ஆல்ரெடி இங்கே சூப்பர் கிளாஸில் இருக்குது, பேரண்ட் கிளாஸில் இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் ரிப்பீட் செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம், செல்ஃப் டாட் குவான்டிட்டி ஈக்குவல் டு குவான்டிட்டி, செல்ஃப் டாட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ். அதை வந்து நான் திரும்ப பண்ண தேவையில்லை. சரியா? இந்த மூணையும் வந்து நான் வந்து பேரண்ட் கிளாஸை கால் பண்ணியே நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தேவை இனிஷியலைஸ் பண்ணுறது என்னது? மாடல் மட்டும்தான் இனிஷியலைஸ் பண்ணணும். ஏன்னா விச் இஸ் மாடல் இஸ் நாட் பார்ட் ஆஃப் சூப்பர் கிளாஸ். ஸோ அதை மட்டும் வந்து செல்ஃப் டாட் மாடல் ஈக்குவல் டு மாடல் அப்படின்னு சொல்லி போட்டுறேன். ஸோ இஃப் ஐ ஹேவ் டு பாஸ் மாடல் ஆல்சோ. மாடல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து J2 அதுதான் மாடல். அப்படின்னா இப்போ என்னோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து 4 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். whereas if I have to pass if I had to pass create an item class, I pass only 3. But this model is specifically applicable to my phone class only. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஸோ ஃபோன் கிளாஸ் மட்டும் இந்த மாடல் எனக்கு வேணும் அப்படின்னா நேம், குவான்டிட்டி, ப்ரைஸ் இந்த மூணையுமே நான் வந்து பாஸ் அலாங் வித் நேம், குவான்டிட்டி, ப்ரைஸ் ஐ ஹேவ் டு பாஸ் மாடல் ஆல்சோ. மாடல் பாஸ் பண்ணணும். ஆனால் வந்து நான் வந்து நீ இங்கேயும் இப்படி பண்ணலாம். செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம், செல்ஃப் டாட் குவான்டிட்டி ஈக்குவல் டு குவான்டிட்டி, செல்ஃப் டாட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ். பட் அது வந்து டூப்ளிகேட் கோடு. கரெக்டா? நம்ம வந்து அதை பண்ணாமல் நீ சூப்பர் கிளாஸ் என்னது? ஒன்று பேரண்ட் கிளாஸில் இருக்கிற இனிட் மெத்தடில் இந்த மூணையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அங்கே போய் நீ இன்ஸ்டலைஸ் பண்ணிடு இந்த மூணையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவ்வளோதான். மாடலை மட்டும் நம்ம இன்ஸ்டலைஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ எனி கொஸ்டின்ஸ்? ஸோ யாராவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? இல்லைங்க சார். மேபி அசைன்மெண்ட்ஸ் பண்ண இந்த ரிலேட்டடா டவுட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஆமாங்க. நீங்கள் இது வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டில் போய் கோட் எழுதுறதுன்னா நீங்கள் இது மாதிரி தான் எழுதுவீங்க. ஒரு கிளாஸு, ஐ மீன் நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுறது வேற, ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது வேற. ஸ்கிரிப்ட் எழுதுறது வந்து நம்ம சோஃபார் நம்ம என்ன லாஜிக் பார்த்தோம் தெரியுங்களா? அதை வச்சு நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுத முடியும். ஓகேங்க. ஒரு அப்ளிகேஷனில் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கோட் எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்கிரிப்டிங் வேற, இது வேற. ஏன்னா அப்பதான் இது அப்பதான் ஈஸியாக நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன ஃபைலு எங்கே ஏது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இதை மட்டும் வந்து இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. வித் தட் ஐ வாண்ட் டு ஷோ ஒன் மோர் குயிக் திங். என்ன அப்படின்னா, ஸோ I'll give you just like a 5-10 minutes quick overview of what is API. ஓகேங்களா? சார் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐன்னு சொல்லி நான் வந்து நிறையா அடிக்கடி கேட்டுட்டு இருப்போம். ஸோ வாட் இஸ் அன் ஏபிஐ அப்படின்னா, you have two applications, say application A and application B. Application A wants to talk to application B. When I say application A wants to talk to application B, it needs application A needs some details from application B. ஓகே, அப்ளிகேஷன் ஏக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்ளிகேஷன் பி இருக்கு. ஸோ எப்படி ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஏபிஐ மூலமாக கம்யூனிகேட் பண்ணலாம். ஒன் ஆஃப் த வேஸ் டு கம்யூனிகேட் இஸ் ஏபிஐ, த்ரூ ஏபிஐ. ஓகேங்களா? ஸோ ஏபிஐ ஏலேருந்து ஏவும் பியும் பேசிக்கணும். பிகிட்டருந்து சில டீட்டெயில்ஸ் வாங்கணும். ஸோ ஏ வந்து பிக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பும். ஓகேங்களா? ஓகே, எனக்கு வந்து நான் வந்து உனக்கு கஸ்டமர் ஐடி கொடுக்குறேன், கஸ்டமர் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து ஏ வந்து பிக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கும். ஸோ ஓகே, பி ரிசீவ்ஸ் த ரெக்வஸ்ட். ஓகே, இட் சீஸ் கஸ்டமர் ஐடி. ஓகே, ஏ நீட்ஸ் எனக்கு வந்து ஏ வந்து கஸ்டமர் ஐடி கொடுத்துருக்குது. அந்த கஸ்டமர் ஐடியில் வச்சு கஸ்டமரோட எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபெச் பண்ணி நான் வந்து பிக்கு கொடுக்கணும், ஐ மீன் ஏக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் திரும்ப கொடுக்குது. ஸோ when I say API, REST API especially, so there are two parties involved. One is client, one is service provider. இந்த ஏபியில் யார் வந்து கிளைண்ட், யார் சர்வீஸ் ப்ரொவைடர்? ஓகே, ரைட். உங்களுக்கு ஐ திங்க்
ஜபகர் இந்த ஏபிஐக்கு ஒரு ரொம்ப லோக்கலா எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா ஹோட்டல் சர்வர் நம்ம போய் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றோம் அப்படின்னா அதுதானே சொல்லுவாங்க. ஸோ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஓகே, யா, ஓகேங்க, ஃபைன், எஸ், கரெக்ட். நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகேங்களா? நான் வந்து Amazon.com போயிட்டேன். நான் வந்து இங்கே வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன், ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ்ன்னு கிளிக் பண்ணுறேன். ஓகே, பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குது அப்படின்னா, இதை கிளிக் பண்ண உடனே டேட்டாபேஸில் போய் என்னோட கஸ்டமர் ஐடிக்கு இப்போ நான் இங்கே வந்து ஜவஹர்ன்னு இருக்கு. ஆனால் வந்து டேட்டாபேஸில் போய் இங்கே இங்கே ஜவஹருங்கிறத அப்படியே பாஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்டர்னலாக உங்களுக்கு ஏதாவது கஸ்டமர் ஐடி, எனக்கு என்னோட கஸ்டமர் ஐடின்னு ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடியை வந்து எடுத்து டேட்டாபேஸ்க்கோ போய் இல்லை வேறு சர்வீஸையோ கால் பண்ணி என்னோட ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே காமிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது யூஐயில் காமிக்கிறாங்க. ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஐ கால் மாதிரி தான் வந்து போகும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 200 ஒன்றில் வந்துருக்கு பார்த்தீங்களா? 200, 204 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஐ கால் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ ரிட்டன் அண்ட் ஆர்டர்ஸ் கொடுத்து அப்படின்னா இங்கே நிறைய இது நடக்குது. ஸோ பிஹைண்ட் த சீன்ஸில் ஒரு ஏபிஐ கால் போகுது. ஏபிஐ கால்னு என்னது? ஒரு ரெக்வஸ்ட் போகுது. அங்கே ஒரு இன்னொரு அப்ளிகேஷனுக்கு ரெக்வஸ்ட் போகுது. அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த அப்ளிகேஷன்கிட்டே டேட்டா இருக்கலாம். ஆர் அந்த அப்ளிகேஷன் இட் மே டாக் டு another application and get the data. கரெக்டுங்களா? ஸோ அதுதான் வந்து ஏபிஐ. So basically, if two different applications, if they want to talk to each other, okay, they can talk. One of the ways to do that is through API. Okay, so that's just a high level application programming interface. Shorta வந்து API ன்னு கால் பண்றோம். One of the ways to do that is through API. ஸோ ஏபிஐல ஆல்வேஸ் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் இன்வால்வ்டு. ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது என்னது? நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், ஓகே, கிவ் மீ மை ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் கிளிக் பண்ணும்போது த ரெக்வஸ்ட் ஹேப்பன்ஸ். கரெக்டாக? ஒன்ஸ் இந்த பேஜ் திரும்ப இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ மை ரெக்வஸ்ட் கோஸ் டு த சர்வீஸ் ப்ரொவைடர் ஆர் ஏபிஐ ப்ரொவைடர். அவங்ககிட்ட போயிட்டு அவங்க தே ரீட் மை ரெக்வஸ்ட், தே வேலிடேட் மை ரெக்வஸ்ட். ஓகே, எல்லாமே ரெக்வஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது, அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. சரியா? அதுதான் வந்து ஹை லெவல் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ ஹூ இஸ் த கிளைண்ட் ஹியர்? இங்கே நான் தான் வந்து கிளைண்ட், நான் தான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் தான் எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னு கேட்குறேன். ஸோ நான் வந்து கிளைண்ட். ஹூ இஸ் த சர்வீஸ் ப்ரொவைடர்? அமேசானில் வந்து அவங்க சைடில் வந்து அமேசானில் வந்து ஒரு சர்வீஸோ இல்லை ஒரு சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த சர்வீஸ் தான் வந்து ப்ரொவைடர். ஸோ கிளைண்ட்டுங்கிறது வந்து நான், ப்ரொவைடருங்கிறது வந்து அவங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து ஹை லெவல். 1 செகண்ட். So I think you all understand about high level what is an API. கரெக்டா? ஸோ ஏபிஐனா ரெண்டு அப்ளிகேஷன். இப்போ நான் என்னோட அப்ளிகேஷன் ஏ வந்து ஜாவால் இருக்கலாம், அப்ளிகேஷன் பி வந்து .NET இருக்கலாம். பட் ஈவன் தோ டூ டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தால் கூட த்ரூ ஏபிஐ யூ கேன் அச்சீவ் த கம்யூனிகேஷன். ஓகே, சரி, ஓகே. ஸோ தட்ஸ் ஆன் அ ஹை லெவல். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டச் அப் ஆன் இட். ஐ டோன்ட் வாண்ட் கெட் இன் டு டீடைல்ஸ். ஐ ஜஸ்ட் வாண்ட் டச் அப் ஆன் இட். ஓகே. ஸோ இப்போ பைத்தானில் வந்து ஒரு ஏபிஐ எப்படி கன்சியூம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி குயிக்காக பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இதுதான். எப்படி குயிக்காக வந்து கன்சியூம் பண்ணுறது அப்படின்னா, ஏபிஐ கிளைண்ட். நான் வந்து ஒரு கிளைண்ட்டு. பைத்தான் நம்ம எழுத போகிற பைத்தான் ப்ரோக்ராம் வந்து ஒரு கிளைண்ட்டு. அந்த கிளைண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஏபிஐலேருந்து டேட்டா வந்து வாங்குறோம் நம்ம. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். இம்போர்ட் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி வந்து யூஸ் பண்ணுவோம். ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெச்டிடிபி லைப்ரரி. ஓகே, சரி. நம்ம தான் கன்சியூமர்னு சொல்லி பார்த்தேன், நம்ம தான் கிளைண்ட்னு சொல்லி பார்த்தேன். ஹூ இஸ் த சர்வீஸ் ப்ரொவைடர்? யார் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னா நம்ம வந்து பார்க்கலாம், தேடி பார்க்கலாம். நான் வந்து பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ நான் சர்ச் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஐ, ஒரு பப்ளிக் ஏபிஐ. யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணி யார் வேணாலும் வந்து
அதுலேருந்து டீட்டெயில்ஸ் வாங்க முடியும். இது என்ன பேசிக்காக அந்த ஏபிஐ என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லா கண்ட்ரீஸ் வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ் பற்றின டீட்டெயில்ஸையும் வந்து இங்கே வந்து இது வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து இந்தியா கூட இருக்கும். இது வந்து இல்லை. இது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியாவோட இது வந்து பூட்டானா? ஓகே. பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு பாருங்க. இந்தியா, ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. ஸோ இது மாதிரி அங்கே இருக்கிற என்னென்ன லாங்குவேஜ் இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த ஏபிஐ வந்து கொடுக்குது. இது வந்து ஒரு பப்ளிக் ஏபிஐ, யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ், அவங்களோட கரன்சி என்ன, அவங்களோட அஃபிஷியல் நேம் என்ன, என்னென்ன லாங்குவேஜ் பேசுவாங்க, பாப்புலேஷன் என்ன, அது முதற்கொண்டு எல்லாமே இதில் இருக்கும். ஓகேங்களா? இதில் எல்லாமே வந்து இதில் இந்த ஏபிஐயில் இருக்கும். ஸோ இந்த ஏபிஐயை நம்ம வந்து கன்சியூம் பண்ண போகிறோம். இது ஒரு பப்ளிக் ஏபிஐ, அதனால் நம்மளால் டைரெக்டாக கன்சியூம் பண்ண முடியுது. ஸோ இதே வந்து ஒரு ப்ரைவேட் ஏபிஐனா நம்ம பப்ளிக் ஏபிஐயில் சில செக்யூரிட்டி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க, எல்லாருமே ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி. இது வந்து ஓப்பன் டு ஆல், அதனால் வந்து நம்மளால் வந்து இது ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த ஏபிஐயை நம்மளோட ப்ரோக்ராமில் வந்து கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த ரெக்வஸ்ட் அப்படிங்கிற லைப்ரரி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லைப்ரரியில் ரெக்வஸ்ட் டாட் இது வந்து ஒரு கெட் ஏபிஐ. ஸோ ஏபிஐயில் வந்து நிறையா டைப் இருக்குது. கெட் ஏபிஐ, போஸ்ட் ஏபிஐ, புட் ஏபிஐ, டெலிட் ஏபிஐ அப்படின்னு. ஸோ கெட் ஏபிஐ என்னென்னா, எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வேணும், எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும், நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், எனக்கு டீட்டெயில்ஸ் திரும்பத்தா அப்படிங்கிறது வந்து கெட் ஏபிஐ. போஸ்ட் ஏபிஐ அப்படின்னு என்னென்னா, யூ மாடிஃபை த ஸ்டேட். ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் இது இங்கேயே வாங்கலாம். இந்த அமேசான்லேயே வந்தீங்கன்னா, ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன்னா, இது வந்து ஒரு கெட் ஏபிஐ. ஓகேங்களா? எனக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குது. ஓகே, நான் இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று வாங்குறேன் அப்படின்னா, இதில் ஒரு ஐட்டம் வாங்குறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐட்டம் வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஐட்டம் வாங்கி நான் வந்து ஆட் டு கார்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி எல்லாமே பண்ணிட்டேன்னா பண்ணின உடனே என்ன ஆகும் அப்படின்னா, என்னோட டேட்டா பேஸில் என்னோட கஸ்டமர் என்னோட டீட்டெயில்ஸில் அமேசானில் என்னோட டீட்டெயில்ஸில் இந்த என்ட்ரி போய் விழுந்துடும். கரெக்டாக? இந்த என்ட்ரி போய் அங்கே சேவ் ஆகும். ஓகேங்களா? என்னோட ஆர்டர்ஸில் லிஸ்ட்டில் போய் அங்கே சேவ் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே எங்கள் ஆர்டர்ஸ் லிஸ்ட்டுங்கிறது ஒரு 100 ஆர்டர் இருக்குன்னு வச்சுங்க, 101வது ஆர்டராக போய் இது ஆட் ஆகும். அப்படின்னா இது வந்து யூஆர் மாடிஃபையிங் சம்திங் இந்த பேக் எண்ட். கரெக்டாக? அதுக்கு பேர் போஸ்ட் ஏபிஐ. கெட் ஏபிஐன்னு என்ன, டீட்டெயில்ஸ் மட்டும் கெட் பண்ணும், எந்த ஒரு மாடிஃபிகேஷன் நடக்காது. ஆனால் போஸ்ட் ஏபிஐ என்னென்னா, பேக் எண்டில் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணும். அதுதான் வந்து போஸ்ட் ஏபிஐ. யூ போஸ்ட் சம் டேட்டா அப்படின்னு என்னது, இந்த ஆர்டர் போட்டுட்டு அப்படின்னா என்னோட ஜவஹர் ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் அமேசானோட பேக் எண்டில் 100 ஆர்டர் கூட 101வது ஆர்டராக இது வந்து ஆட் ஆயிரும். கரெக்டாக? ஸோ when I place an order, it modifies something in the back end. அது வந்து போஸ்ட் ஏபிஐ. ஓகே. டெலிட் ஏபிஐ என்னென்ன, எனக்கு வந்து நான் வந்து ஆர்டரை வந்து நான் வந்து ஆர்கைவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கைவ்னு ஒரு இது இருக்கும். சம்வேர் ஐ திங்க், ஐ டோன்ட் ரிமெம்பர். ஆர்கைவ்னு ஒரு இது இருக்கும். இங்கே இருக்கு பாருங்க, ஆர்கைவ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி. இது ஆர்கைவ் பண்ணிட்டு என்ன ஆகும், என்னோட ஆர்டரோட ஹிஸ்ட்ரியில் வந்து இது வந்து ஷோ அப் ஆகாது. சரிங்களா? ஆர்கைவ் ஆகிடுச்சு, இது வந்து டெலீட் ஆயிரும். ஸோ டெலீட் அது என்ன ஆகும் அப்படின்னா, பேக் எண்டில் போய் டெலீட் பண்ணுது. ஓகே, ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை டெலீட் பண்ணுது, டீட்டெயில்ஸை டெலீட் பண்ணுது. ஸோ அது வந்து டெலீட் ஏபிஐ. ஸோ அது மாதிரி புட் ஏபிஐ நிறையா இருக்குது. நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறது இல்லை. கெட்டு, போஸ்ட்டு அண்ட் டெலீட். ஸோ நம்ம இப்போ இந்த இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கெட் மட்டும் பார்க்க போகிறோம். நான் இந்த யூஆர்எல்லை ஹிட் பண்ணி நம்ம டேட்டாவை எடுத்து நம்ம பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ரெக்வஸ்ட் டாட் கெட், இது கெட் ஏபிஐ. அதனால் வந்து யூஆர்எல் வந்து இங்கே கொடுக்குறேன். இதுதான் வந்து இந்த பப்ளிக் ஏபிஐயோட யூஆர்எல். ஸோ அதோட ரெஸ்பான்ஸ் வந்து நான் வந்து இங்கே ரெஸ்பான்ஸ் அப்படின்னு, இட் கேன் பி எனி நேம். இதுலேருந்து வர ரெஸ்பான்ஸை வந்து நான் வந்து இங்கே ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சேவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட் ரெஸ்பான்ஸ் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஒரு ஏபிஐ கன்சியூம் பண்ணுறது ரொம்ப 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 சிம்பிள் பைத்தானில். ஓகேங்களா? அவ்வளோதான். ஒன்லி திஸ் மச் ஆஃப் கோட் இஸ் ரெக்வயர்டு. ஓகேங்களா? பட் in addition to that, when you actually work right, you pass headers and all. பட் இதுதான் அந்த ஹை லெவல் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ வந்து ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா? அங்கே வந்து எனக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் அங்கே ப்ரௌசரில் இருந்ததோ, ப்ரௌசரில் காமிக்குதோ, அந்த எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்துருச்சு. என்னாச்சு, நான் வந்து ஏபிஐ இந்த இதை ரெக்வஸ்ட் இந்த யூஆர்எல் வந்து ஹிட் பண்ணுறேன், கெட் கால் பண்ணுறேன், ஐ வாண்ட் டு கெட் த டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருச்சு. அந்த ரெஸ்பான்ஸை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ரெஸ்பான்ஸ் டாட் டெக்ஸ்ட் போடும்போது நான் வந்து எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் ஜேசன் வேணும்னா டாட் ஜேசன் போடணுமா? இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாங்க, இது வந்து கன்சோல் வந்து இட்ஸ் நாட், இது ஜேசன் டைப் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா.
ஆனால் வந்து இட்ஸ் நாட் இன் அ பியூட்டிஃபைட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஜேசன். ஆனால் இதே பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் வந்து நான் வந்து ஒரு இது இன்ஸ்டால் பண்ணி ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து எனக்கு நல்லா பியூட்டிஃபை பண்ணி காமிக்குதுங்க. அதர்வைஸ் இதே இங்கே எப்படி காமிக்குது அதே மாதிரி தான் காமிக்கும். இது ஆல்ரெடி இட்ஸ் a JSON ஃபார்மேட் ஒன்லி. நீங்கள் வந்து இது ஜேசன்ங்கிறது பாருங்க, ஜேசன் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து சில இதெல்லாம் கொடுக்கணும், எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். சரி பார்க்கலாம் இங்கே வருதான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வருது. ஏன்னா வந்து இட்ஸ் இந்த கன்சோல் வந்து இப்படி தான் வந்து இதால் காமிக்க முடியும். பியூட்டிஃபை பண்ணி கன்சோல்னால காமிக்க முடியாது. ஐ திங்க் இட் மைட் ரெக்வயர் சம் பிளகின். ஓகே. Okay, so this is how we consume API from Python. இது வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறது, நம்மளே வந்து ஒரு ஒரு ஏபிஐ ரைட் கூட பண்ண முடியும். அதுக்கு வந்து ஃப்ளாஸ்க்கு அது மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து அட்வான்ஸ்டு செக்ஷனில் வந்து நம்ம வந்து ஃபியூச்சரில் ஹோப்ஃபுல்லி பார்ப்போன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி பண்ணும்போது ஃப்ளாஸ்க்கு, ஜாங்கோ அது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஏபிஐ டெவலப் பண்ண முடியும். இப்போ நாம் என்ன பார்த்தோம், நம்ம ஏபிஐ கன்சியூம் பண்ணி பார்த்தோம். இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ வந்து நம்ம வந்து ஏபிஐ வந்து நம்மளால் வந்து டெவலப் பண்ண முடியும். நம்ம ஒரு ஏபிஐ எக்ஸ்போஸ் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு இது பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ இது என்ன அப்படின்னா ஃப்ளாஸ்க் அப்படிங்கிற ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி நான் வந்து சிம்பிளாக ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணியிருந்தேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஹோம் அப்படிங்கிற ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதை வச்சுக்கலாம். புக்ஸ் அப்படிங்கிற ஒரு எண்ட் பாயிண்ட் நான் கிரியேட் பண்ணேன் லோக்கலாக. கிரியேட் பண்ணிவிட்டு இந்த புக்ஸ் எண்ட் பாயிண்ட்டை கால் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த புக்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ என்னோட ஏபிஐ வந்து இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த யூஆர்எல்க்கு பதிலாக இப்போ வந்து என்னது, நான் ப்ரொடியூசர் நான் தான், கன்சியூமர் நான் தான். ஓகேங்களா? ப்ரொடியூசர் வந்து என்னன்னா இந்த யூஆர்எல்ல இந்த ஏபிஐ ரன் ஆகிட்டு இருக்கு. அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு நான் வந்து அதோட யூஆர்எல் என்ன ஸ்லாஷ் புக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன்னா, ஸோ நான் வந்து ஸ்லாஷ் புக்ஸ் இங்கே கொடுக்குறேன். ஓகேங்களா? இது வந்து நத்திங் பட் மை லோக்கல் ஹோஸ்ட் 127.0.0.1ங்கிறது என்னோட லோக்கலில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுக்கலாம் இதுக்கு பதிலாக. ஓகேங்களா? நான் வந்து இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா? ஸோ என்னோட இது வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா? அந்த என்னோட ஏபிஐலேருந்து ரெஸ்பான்ஸ் வந்து நான் HTML ஃபார்மேட்டில் ரிட்டர்ன் பண்ணுறேன். நான் JSON ஃபார்மேட்டில் ரிட்டர்ன் பண்ணல. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ப்ரொடியூசர் சைடு. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆன் அ ஹை லெவல். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் வந்து என்னோட கரண்ட் இதனால் வந்து கமிட்மெண்ட்னால இதை வந்து பெரிய லெவலில் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. பட் இன் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் அட்வான்ஸ்ங்கிற மாதிரி ஒரு 6 to 7 செஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஒரு மேபி ஆஃப்டர் 2-3 months. ஐ திங்க் இந்த 2-3 months வந்து இஃப் யூ பிகம் குட் இன் பேசிக்ஸ், அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். when the time comes I'll definitely let you know. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஷோர்ங்க. ஓகேங்க, ஓகே ஃபைன். ஜவஹர், இந்த இப்போ இதில் நீங்கள் கெட் ஏபிஐ யூஸ் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணீங்க இல்லையா? ஆமாங்க. இப்போ அதில் வந்து இந்த கோடுக்கு போங்களேன். அந்த இதில் வந்து இப்போ நான் வந்து ஒரு இது எனக்கு பண்ண வேண்டியிருக்குது. ஜேசானில் வந்து ரிசீவ் பண்ணுறேன். கான்ஃப்ளூவன்ஸில் வந்து இப்போ வந்து ஏபிஐ ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணி ஜேசானில் ரீட் பண்ணி அதே எடுத்துகிட்டு போய் அந்த டேட்டாவை வந்து ஜீரா ஒரு அசட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஒரு ப்ராடக்ட். அதில் வந்து இந்த ஏபிஐ ரைட் பண்ணும். இப்போ அதை வந்து இப்போ போஸ்ட்டு தான் செய்யணுமாப்பா? இந்த இதை அப்படியே ரீட் பண்ணி அதை ரைட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ரெண்டு விஷயம் இருக்குது. நீங்கள் யூஐல மட்டும் எடிட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஜேசன் டேட்டா உங்களுக்கு வருது, ரிட்டர்ன் வருதுன்னா, ஸோ உங்களோட யூஐல ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல உங்கள் இதில். ரியாக்ட் ஆர் ஆங்குலர் இது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, யூ ஹேவ் அ வே டு ரீட் த ஜேசன் அண்ட் டிஸ்பிளே இட் இன் நைஸ் வே. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயுமே
அமேசான் ஆர்டர் காமிச்சு தெரியுங்களா? இந்த அமேசான் ம். ஆர்டர் காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ம். நான் வந்து இங்க கிளிக் பண்ணும்போது ஏபிஐ கால் நடந்து ரெஸ்பான்ஸ் வந்து மோஸ்ட் லைக்லி ஜேசன்ல வந்திருக்கும். அந்த ஜேசனை ரீட் பண்ணி அவங்க எப்படி டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து HTML ஆங்குலர் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ம்ஹ்ம். ம். ம். ஸோ போஸ்ட் அப்படிங்கிறது பேசிக்கா என்னன்னா, ஒரு ஒரு இதை மாடிஃபை பண்ணாத போஸ்ட். யூஐல பண்றது கிடையாது. ஒரு பேக் எண்ட்ல ஒண்ணு மாடிஃபை பண்ணாத அதுக்கு பேர் தான் போஸ்ட். ம். 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 நீங்க டீடைல்ஸ் வாங்கிட்டு நீங்க யூஐல எப்படியெல்லாம் காமிக்கலாம். யூஐல வந்து நீங்க நான் இப்ப காமிச்ச மாதிரி பிளெயின் ஜேசனா காமிக்கலாம். இல்ல இந்த ஜேசனையும் நீங்க ரீட் பண்ணி யூஐல அழகா வந்து HTML யூஸ் பண்ணி இது மாதிரி காமிக்கலாம். நல்ல ஒரு இதா காமிக்கலாம். ம். ம். கரெக்ட்டுங்களா? ஆ. ஜவஹர், இப்ப இவரு பிரான்சிஸ் சொல்றாருல, அந்த இதுல வந்து நம்ம ரியாக்ட் ஜேஎஸ் வந்து ஃப்ரண்ட் எண்டாவும் பேக் எண்ட் வந்து பைத்தானா யூஸ் படுத்தலாங்களா? அது மாதிரியா? நோ. தேவையில்லை. ஏன்னா பேக் எண்ட் வந்து அவங்க பைத்தான்னு கிடையாது. ஓகேங்களா? பேக் எண்ட் வந்து அது அவங்க ஒரு ஏபிஐ எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஏபிஐ எக்ஸ்போஸ் பண்றாங்கன்னு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஒரு யூஆர்எல் அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அவங்க ஆஹா. யூஆர்எல் யூஸ் பண்ணி டைரக்டாவே வந்து உங்களால ரியாக்ட்ல இருந்து உங்களால கன்சியூம் பண்ண முடியும். மோஸ்ட் லைக்லி பெரிய ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, பிட்வீன் யுவர் ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் த பேக் எண்ட் ஆஃப் ஏபிஐ யூ ஹேவ் அன் ஆர்கஸ்ட்ரேஷன் லேயர். அந்த ஆர்கஸ்ட்ரேஷன் லேயரை வந்து பைத்தான் யூஸ் பண்ணலாம். ஓகேங்க. When I say that, so UI இருந்து ஒரு ரெக்வெஸ்ட் வருதுன்னா it will not go to the backend API directly. in between வந்து பைத்தான்ல வந்து நீங்க வந்து அதை வந்து கேப்சர் பண்ணி சில டீடைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? இப்போ யூஐ என்ன பாஸ் பண்ணுதோ அதே டீடைலை வச்சு நீங்க பேக்எண்ட் வரைக்கும் போனீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. காரணம் என்னன்னா அவங்க வந்து யூஐல இருந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்து எடிட் பண்ணி சென்ட் பண்ண முடிஞ்சாங்கன்னா பேக்எண்ட் அப்படியே ஹேக் பண்ண முடியும். கரெக்டா? யூஐல இருந்து வெரி மினிமல் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் பாஸ் பண்ணுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு நீங்க வந்து ஆர்கெஸ்ட்ரேஷன் லேயர்ல என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு பேக்எண்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்க தான் டெரைவ் பண்ணுவீங்க. அப்பதான் யூஐல என்ன டீடைல்ஸ் இருக்கோ அது அப்படியே டீடைல்ஸ் பேக்எண்ட்ல இருந்ததுன்னா அது வந்து ஹை செக்யூரிட்டி ரிஸ்க். ஓகேங்களா? இந்த SQL இன்ஜெக்ஷன் அது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அதனால வந்து யூஐல இருக்கிற யூஐ கொடுக்குற மினிமல் டேட்டா எடுத்துட்டு இடையில இருக்கிற ஒரு லேயர் வந்து அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் லேயர்னு சொன்னேன்ல அந்த லேயர் அதுக்கு தட் கேன் பி இன் பைத்தான். அந்த லேயர் என்ன பண்ணுன்னா பேக் எண்ட்ல கொரி பண்றதுக்கு என்னென்ன டீடைல்ஸ் வேணுமோ அது எல்லா டீடைல்ஸையும் வந்து டெரைவ் பண்ணி பேக் எண்டை கால் பண்ணிட்டு பேக் எண்ட்ல வர டேட்டாவை யூஐ கொடுக்கும். ஸோ தட் வுட் பி த ரைட் அப்ரோச். அது ப்ராக்ஸி மாதிரி நடுவுல இருக்குங்களா? கரெக்ட். அந்த ப்ராக்ஸி மாதிரி இருக்கிறதா வந்து நான் ஆர்கெஸ்ட்ரேஷன் லேயர்னு சொல்றேன். எக்ஸாக்ட்லி. அது வந்து ஹைட் பண்ணுங்களா? தேவையான டீடைல்ஸ் மட்டும் பேக் எண்டுக்கு கொடுக்கும், மற்றதெல்லாம் அதை ஹைட் பண்ணிக்கும். Correct. I mean, it gets the minimal information, and with that minimal information, it knows what details are required for backend. அதை வந்து வேற ஒரு ஏபிஐ கால் பண்ணியோ இல்லை வேற ஒரு பக்கம் இருந்து எடுத்துட்டு அப்புறம் பேக் எண்டுக்கு போகும். பேக் எண்டுக்கு போயிட்டு டீடைல்ஸ் வாங்கிட்டு வரும். ஓகே.